ரைட். இந்த 2ஆம் நாள் இதை வந்து பார்த்தோமா இருக்கின்ற ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறது 2020ஆம் ஆண்டு மிச்ச கேள்விகளை பத்தி. 2020ல வந்து 21வது கேள்வியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா செய்யும். 2020ல வந்து பார்த்தோமா இருக்கின்ற 21வது கேள்வி எது செய்யணும். 21வது கேள்வி வந்து பார்த்தீங்களாக இருக்கின்ற உயர் வெப்பநிலைகளில் CH3OH லிக்விடினுடைய ஒரு மூல் பின்வருமாறு பிரிகை அடைகின்றது என்று சொல்லி ஒரு தாக்கம் நடந்தது. ஒரு மூல் எப்படி பிரிகை என்று சொல்லி தாக்கம் நடந்திருக்கான். ஆக வந்து பார்த்தீங்க தந்த தாக்கத்தின் அளவும் CH3OH லிக்விட் வந்து பார்த்தமாக இருக்கின்றா பிரிகை அடைந்து CO கேஸ் ஆகவும் அதே இதுல வந்து பார்த்தோம்னா 2 H2 கேஸ் ஆகும். தாக்கத்துக்குரிய வெப்பொழுதை மாற்றம் தந்திருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 128 கிலோ ஜூல் உண்டு. கேள்வி சொல்லைகளே சொல்றாங்க CH3OH லிக்விடுடைய ஒரு மூல் பிரிகை அடைகின்றது என்று மேல கழிச்சிருக்காங்க. அப்படி கழிச்சிருக்கீங்க வந்து பார்த்தோமாக டெல்டா H 128 கிலோ ஜூல் மூல் -1. ஒரு மூலுக்கு தரப்பட்ட சக்தி என்றே வந்து நாங்க எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்களாக இருக்கின்ற வந்து பின்வரும் கூற்றுக்கள்ல எது மேற்குறித்த தாக்கம் தொடர்பாக சரியானது அன்று சொல்லி கேட்கிறாங்க. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து CH3OH கேஸின் ஒரு மூல் பிரிகை அடையும் பொழுது உறிஞ்சப்படும் வெப்பம் 128 கிலோ ஜூல் மூல் -1 குறைவானது என்று சொல்லி முதலாவது கூற்று கிடைச்சிருக்காங்க. அதாவது CH3OH கேஸை பற்றி கேட்கிறாங்க. கேள்வி வந்து பாத்தீங்களா லிக்விடை பற்றி கேட்டு இந்த இடத்துல நீங்க CH3OH வந்து பார்த்தா கேஸ் வந்து பயன்படுத்துவீங்களாக இருந்து அதுல இருந்து வந்து பாத்தீங்களாக இருக்கின்ற இவை உருவாகும் போதான வெப்பத்தை வந்து கழிக்க போறீங்களா இருக்காச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே நீங்க முதல்ல தொடர்படுத்தி பாருங்க. லிக்விட் வந்து கேஸா வர்றது ஆவியாதலின் வெப்பொழுரை மாற்றம் அது உங்களுக்கு ஒரு அகவெப்பத்துக்குரிய பெருமானமா இருக்கு. ஆவியாதல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகவெப்பத்தாக்கமா இருக்கு. அந்த அடிப்படையில வந்து பார்த்தோமா இருக்கண்டா இதையும் கூட்டுறதான் இவ 2 பேருக்குமே சமனா வரப்போகுது. இவர் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு சக 128 கிலோ ஜூல் பெருமானம். இவ 2 பேரையும் கூட்டத்தான் வந்து பார்த்தோமாக இருக்கண்டா அந்த பெருமானம் வெறுமையா இருக்கண்டா. இவர் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா H 128 மைனஸ் டெல்டா H இருக்கு. அப்பதான் டெல்டா Hம் இந்த 128 மைனஸ் டெல்டா H கூட்டப்பட்டு எங்களுக்கு 128 வந்து பார்த்தா பெருமான சமனா வருது. டெல்டா H 1 இந்த மாதிரி வருவது. ஆகவே வந்து பார்த்தோமாக இருக்கின்றா இந்த பெருமானம் என்றது 128 கிலோ ஜூல் மூல் மைனஸ் பெருமானத்தை விடவே சின்ன பெருமானமா இருக்கும். முதலாவது கூற்று வந்து பார்த்தா சரி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா CO கேஸ் 2 H2 கேஸின் வெப்ப ஒழுரை CH3OH வெப்ப ஒழுரையிலும் உயர்ந்து என்ன விஷயம் சொல்றாங்க. இந்த 2 பேர்த்தையுமே வெப்பொழுரை வந்து பார்த்தோமாக இருக்குன்னா இவற்றை வெப்பொழுரையை வந்து பார்த்தா உயர்வு என்று சொல்றாங்க. எங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது தாக்கிகளை விட வந்து பார்த்தோமாக இருக்கின்ற விளைவுகளுக்கு சக்தி கூடவா இருக்கிறபடியால தான் இந்த தாக்கம் வந்து பார்த்தோமாக இருக்கின்ற ஒரு அகவெப்ப தாக்கமா விட வருது. அப்ப எங்களுக்கு வந்து பார்த்தா தாக்கிகளுக்கு இருக்கக்கூடிய சக்தியை விட வந்து பார்த்தா விளைவு சக்தி கட்டாயம் கூடவா தான் இருக்கு. ஆக 2வது கூற்றுமே சரி. 3வது வந்து பார்த்தா CO கேஸின் ஒரு மூல் உண்டாகும் பொழுது 128 கிலோ ஜூல் வெப்பம் வெளியேறுகின்றது. CO கேஸினுடைய ஒரு மூல் உண்டாகும் பொழுது 128 கிலோ ஜூல் வெப்பம் வெளியேறு என்று சொல்றாங்க. வெளியேறிஞ்சு உள்ளடக்கப்படுது அகவெப்பத்தாக்கம் என்று. அப்ப வெப்பம் வந்து பார்த்தமாக இருக்குன்னா உள்ளடக்கப்படுது. பட் இவர் வெளியேறு சொல்லி கைக்கிறபடியால வந்து 3வது கூற்று தவறான கூற்று. ஆகவே 4 மெஞ்சும் சரியா இருக்க வேணும். பாருங்க தாக்கியின் ஒரு மூல் பிரிகை அடையும் பொழுது 128 கிலோ ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுகிறது. உண்மைதான். தாக்கு நடக்கைக்கு வந்து பார்த்தோமா இருக்குண்டா ஒரு மூலுக்கு தான் 128 கிலோ ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுது. அந்த CH3OH வந்து பார்த்தோமாக இருக்குன்னா 1 என்ற நம்பர்ல இருக்கு. ஆக வந்து பாத்தீங்கன்னா 4வது கூற்று சரி. விளைபொருட்களின் 32 கிராம் உருவாகும் பொழுது எங்களுக்கு 128 கிலோ ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுது. விளைபொருட்கள் 32 கிராம். ஏன் இவர் ஒரு மூலண்டா இவர் எனக்கு ஒரு மூலும் இவர் எனக்கு 2 மூலும் உருவாக போற. அப்ப எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மூல் CO உருவாகுது. 2 மூல் வந்து பார்த்தோமாக இருக்கின்ற H2 உருவாகும் போது அப்ப நாங்க வெயிட்ட கண்டு பாருங்க. இவருக்கு வந்து பார்த்தோம் 12 தக 16. இவர் வந்து பார்த்தா 28 கிராம் உருவாக போற. இவர் ஹைட்ரஜனுக்கு 2 எல்லோ H2 சொல்லி பாருங்க 2 அது 2 மூல் சொல்லி கேட்க ஈச் 4 கிராம். தொட்டு மொத்தமா பாப்பீங்களாக இருக்கின்ற 32 கிராம். எஸ் 32 கிராம் விளையில் உருவாக்கல எங்களுக்கு 128 கிலோ ஜூல் வெப்பம் வந்து உறிஞ்சப்படுது என்று சொல்லி 5வது கூற்று சொல்றான். அந்த கூற்றுமே சரியான கூற்று. ஆகவே 3வது விடை வந்து பார்த்தமாக இருக்குன்னா தவறான விடையா இருந்தது இந்த கேள்வியை பொறுத்தவரை. அடுத்தது வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா வந்து எனர்ஜெட்டிக்ஸ்ல இல்லாட்டி கேஸஸ்ல கதைக்கப்பட்ட கேள்வி 39வது கேள்வி. 39வது கேள்வி பாரு. 39வது கேள்வி பாப்பீங்களாக இருக்கின்றா மாறா வெப்பநிலையில் இலட்சிய வாயுக்களுக்கும் மெய்வாயுக்களுக்கும் பின்வரும் கூற்றுக்களில் வந்து எது அல்லது எவை சரியானது அல்லது சரியா. மாறா வெப்பநிலையில இலட்சிய வாயுக்களுக்கும் மெய்வாயுக்களுக்கும் பின்வரும் கூற்றுக்கள்ல எது அல்லது எவை சரியானது அல்ல சரியானவை. அதி உயர் அமுக்கங்களில்
மெய்வாயுவின் கனவளவானது ஒரு இலட்சிய வாயுவின் கனவளவிலும் உயர்ந்தது என்று சொல்றார். ஒரு அதி உயர் அமுக்கங்கள்ல வந்து பார்த்தா மெய்வாயுட கனவளவு இலட்சிய வாயுட கனவளவு உயர்ந்தது என்று சொல்றாங்க. நாங்க நார்மலா வந்து பாப்பமாக இருக்கண்டா இந்த மெய்வாயுவுக்கு வந்து வந்தர் வேலஸ் சமன்பாடு பயன்படுத்தும். ஒரு மெய்வாயுக்குரிய வந்தர் வேலஸ் சமன்பாடு பயன்படுத்தும். அதாவது பீசக எந்தர்க்கம் ஏ இன் பி வர்க்கம் ஏன்னு சொல்லி பார்த்தோமா இருக்கண்டா நாங்க அமுக்கத்தை கூட்டுறோம். ஒரு மெய்வாயுடைய அமுக்கத்தோட வந்து பார்த்தோம்னா ஒரு அமுக்க பெருமானத்தை வந்து நாங்க கூட்டுறோம். ஏண்டா மெய்வாயுடைய அமுக்கம் இலட்சிய அமுக்கத்தை விட குறைவு. அதாவது வந்து பார்த்தா பி ஐடியலோட ஒப்பிடு பி ரியல்ன்றது வந்து பார்த்தோமாக இருக்கின்ற குறை, பி ஐடியல் தான் கூட. அதனால ஒரு பெருமானத்தை வந்து பார்த்தோம்னா கூட்ட வேண்டி வரும். பி சக என் வர்க்கம் ஏ டி வர்க்கம். அதே மாதிரி வந்து பி மைனஸ் என்பி என்று சொல்லி வந்து பார்த்து ஒரு பெருமானத்தை நாங்க வந்து பார்த்தா கழிக்க வேண்டி வருது. இலட்சிய கனவளவுக்கு வந்து பார்த்து சமப்படுத்த வேண்டிய வரவுல கிடைக்கல. அப்படின்ற என்ன அர்த்தம்? வி ரியல்ன்றது வந்து பார்த்தோமாக இருக்கிற கூடவா இருக்கு, வி ஐடியல் அது வந்து பார்த்தோமாக இருக்கு. நான் கதைக்கக்கூடிய என்ஆர்டிக்கு வந்து பார்த்தா சமனாக இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தா அதிவியர் அமுக்கங்கள்ல ஒரு மெய்வாயுவின் கனவளவு ஒரு இலட்சிய வாயுவின் கனவளவிலும் உயர்ந்த என்று சொல்றான். அந்த முதலாவது கூற்று சரியான கூற்று. அதிவியர் அமுக்கங்கள்ல மெய்வாயுக்கள் இலட்சிய வாயுவாக நடந்து கொள்ள நாடுகின்றன என்றது பிள்ளைதான். உங்களுக்கு நோமலாவே தெரியும் ஒரு மெய்வாயு இலட்சிய வாயு நடந்து கொள்ள நாடும். தாழ் அமுக்கங்கள்லையும் அதே சந்தர்ப்பத்துல வந்து பார்த்தா உயர் வெப்பநிலைகள் கால அமுக்கங்களையும் உயர் வெப்பநிலைகளையும் தான் வந்து பார்த்தா மெய்வாயுக்கள் இலட்சிய வாயுவாக நடந்து கொள்ள நாடும். அப்ப இது உயர் அமுக்கங்கள் என்று சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அதிவியர் அமுக்கங்களில் ஒரு மெய்வாயுவின் கனவளவு இலட்சிய வாயுவின் கனவளவிலும் குறைவானது. தவறு. மேற்கூட்டு சரியான கீழ்கூட்டி பிள்ளை. அடுத்தது தாழ் அமுக்கங்களில் மெய்வாயுகள் இலட்சிய வாயுவாக நடந்து கொள்ள நாடுகின்றது. அந்த கூட்டு சரி. ஆகவே வந்து சரியான விதான கேள்வி ஏக்கமடி சரி. 4வது விடை வந்து போட்டுக்கொள்ளும். இந்த 39வது கேள்வியை பொறுத்தவரை 44வது கேள்வி எப்ப 44வது கேள்வி வந்து கலைப்பீங்களாக இருக்கின்றா ஒரு தரப்பட்ட வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் இருவேறு இலட்சிய வாயுக்களின் மூலர் கனவளவு ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டது. ஒரு தரப்பட்ட வெப்பநிலையிலையும் அமுக்கத்திலையும் 2 வேறுபட்ட இலட்சிய வாயுக்களோட கனவளவு வேறுபட்டவையா. இங்க பாருங்க பிவி சம என்னாச்சு எங்களுக்கு தெரியும். இலட்சிய வாயு பற்றி தானே கதைக்கணும். தரப்பட்ட வெப்பநிலை தரப்பட்ட அமுக்கம். தரப்பட்ட வெப்பநிலை தரப்பட்ட அமுக்கம் என்றா பியும் டியும் மாறு ஆரேகனவே மாறின்ற வி நேரு சமன் என்னல்லோ வி நேரு சமன் என்னண்டா மூல் சமனா இருந்தா கனவளவு என்னமா இருக்கணும் சமனாக இருந்தாக வேணும். ஆக முதலாவது எந்த வாயுன்றது முக்கியம் இல்லை. அவர் சம மூல இருந்தா சம கனவளவு இருக்கும். என்ன சொல்லினோம் இங்க ஒரு தரப்பட்ட வெப்பநிலையிலும் தரப்பட்ட அமுக்கத்திலும் 2 இலட்சிய வாயுக்களை பொறுத்தவரையில அவைய மூலர் கனவளவுகள் அதாவது ஒரு மூலின் கனவளவு ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை சொல்றாங்க. பிற ரெண்டுமே சமனாத்தான் இருக்க போது வி நேரு சமன் என்னண்டபடியா சைவர் பாகை சீலும் ஒரு ஏற்றியும் அமுக்கத்திலும் ஒரு இலட்சிய வாயுவின் மூலர் கனவளவு 22.4 டெசிமீட்டர் கன மூல் மைனஸ் 1 ஆகும் என்று சரிதான். அதை சரியா சொல்ல தெரிஞ்ச அவருக்கு வந்து முதலாவது சரின்னு விளங்குந்தார். சோ எங்களுக்கு வந்து பிளைண்டு விளங்குந்தார். இங்க பிள்ளையா தான் கழிச்சு கிடக்குது. ஆகவே பிழை சரி 4வது விடையா இருக்கும். இந்த 44வது கேள்வியை பொறுத்தது இந்த கூட்டு வந்து பாத்தீங்கன்னா தவறான முறையில வந்து கழிச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எனர்ஜெட்டிக்ஸ் பகுதியில வந்து இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ். இதை விட வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா வந்து 5வது எஸ்ஐ பி பார்ட்ல கேள்வி. 5வது எஸ்ஐ பி பார்ட்ல கேள்வி வந்து சதை பற்றி பா கவனிங்க. 5வது எஸ்ஐனுடைய பி என்ன சொல்லினோம் மேலே ஏயில் விவரிக்கப்பட்ட தாக்கம் மேல் தாக்கத்தை விடுங்க கீழே வாங்க. XY2 Z2 கேஸ்ல இருந்து XY2 கேஸும் Z2 கேஸிற்கு 480 பாகை சீல XY2 கேஸ் XY2 Z2 கேஸ் XY2 கேஸ் Z2 கேஸ் ஆகியவற்றினுடைய ஜிப்சின் சக்திகள் முறையே சை 60 சை 76 சை 30 ஆகும் தந்துட்டு முதலாவது கேள்வி வந்து பார்த்தா கேட்கிறார். அப்ப கேள்வியை பார்க்க கிடைக்கும். முதலாவது தரவை நோட் பண்ணுவீங்க. தாக்கம் கிடைக்கக்கூடிய தாக்கம் XY2 Z2 கேஸ் அதுல இருந்து வந்து பார்த்தமாக இருக்கின்றா XY2 கேஸும் Z2 கேஸும் வருது. இதோட தாக்கம் வந்து கழிச்சிட்டு ஒவ்வொரு ஜியுமே தந்திருக்கா.
ஒவ்வொருத்தருக்குமே வந்து பாத்தீங்களா இருக்கின்ற ஜி தந்திருக்காங்க, அதாவது ஜிப்சியாலின சக்திகள். x/2 Z2 கேஸுக்கு வந்து பார்த்தா சை 60 கிலோ ஜூல் மூல் மைனஸ். அதே மாதிரி x/2 கேஸுக்கு வந்து பாப்பீங்களா இருக்கின்ற சை 76 கிலோ ஜூல் மூல் மைனஸ். Z2 கேஸுக்கு வந்து பாப்பீங்களா இருக்கின்ற சை 30 கிலோ ஜூல் மூல் மைனஸ் தந்துட்டு. முதலாவது கேள்வி 480 கெல்வினில் தாக்கத்துக்கான டெல்டா ஜி ஸ்டாண்டர்டை கணிக்கு. அப்ப டெல்டா ஜி ஸ்டாண்டர்டை வந்து பார்த்தா கணிக்க சொல்லி கேட்கிறாங்க. முதலாவது கேள்வி டெல்டா ஜியை தான் சொல்லியா, டெல்டா ஜியை கணிக்க சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கணிப்பீங்களா இருக்குண்டா அது ஜி விளைவுகள் மைனஸ் ஜி காப்பி. விளைவுகளிலிருந்து காப்பிகள் ஜிப்சின் சக்தி மாற்றத்தை கணிக்க போறீங்க. நார்மலாக வந்து பார்த்தா டெல்டா ஹெச்சுக்கோ டெல்டா எஸ்க்கோ டெல்டா ஜிக்கோ விளைவுகளிலிருந்து தாக்கிகளை நீங்க கழிச்சொல்லுங்கள். விளைவுகள பெருமானங்கள் பார்த்தா சை 76 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 அதில் கூட பிரதிடுவீங்க, அதோட கூட்ட போறீங்க. சக 30 சைய 30 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 அதில் இது கழிக்க போறீங்க வந்து பார்த்தமாக இருக்கின்ற சை 60 கிலோ ஜூல் மூல் மைனஸ். ஆக முதல்ல வந்து பார்த்தோம்னா 76 இங்க 30 106 106 இந்த 60 போகுமா இருக்குன்னா 46. உங்களுக்கு விட வந்து பார்த்தா மைனஸ்ல வர போது 46 கிலோ ஜூல் மூல். முதலாவது விஷயம். இரண்டாவது வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா மேற்குறித்த தாக்கத்தில் 480 கெல்வினில் டெல்டா எஸ் இன் பெருமன் 180 ஜூல் கெல்வின் மைனஸ் 1 ஜூல் மூல் மைனஸ் 1 ஆகும். அது தாக்கத்தை பொறுத்தவரை இரண்டாவது கேள்வியில் வந்து பார்த்தோமா இருக்கின்றான் அவராவே டெல்டா எஸ்க்கு வந்து பெருமன் தந்திருக்க 150 ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மூல் மைனஸ் 1 சொல்லி 480 கெல்வின் வெப்பநிலை வந்து பார்த்தோமா இருக்குன்னா 480 கெல்வின் என்றும் சொல்லிக்கிற. தொடர்ந்து வாசியும். டெல்டா எஸ்க்கான சரியான குறியை பயன்படுத்தி 480 கெல்வின்ல வந்து தாக்கத்தினுடைய டெல்டா எச் கணிக்க சொல்லி கேட்கிறாங்க. சரியான குறியை நாங்களா பயன்படுத்திட்டோம். ஆரம்பத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு வாயு இருக்கு, அதுல இருந்து பிரிஞ்சு வந்து பார்த்த தாக்கத்துல 2 வாயு மூலக்கூறுகள் உருவாகுது. அப்ப தாக்கம் நடக்க வாயு மூல எண்ணிக்கை அதிகரிக்குது. வாயு மூல எண்ணிக்கை அதிகரிக்குதுல எந்தரப்பி அதிகரிக்குது. ஒரு திண்மம் திரவமா மாறக்கு எந்தரப்பி அதிகரிக்குது, திரவம் வாயுவா மாறக்கு எந்தரப்பி அதிகரிக்குது. வாயு உடைஞ்சு வாயு மூல எண்ணிக்கை அதிகரிச்சு குட்டி குட்டி வாயு அவரைக்குள்ள எந்தரப்பி அதிகரிக்குது. ஆரம்பத்துல வந்து காணப்படக்கூடிய வாயுக்கள் மூல்களை விட இப்ப வாயு மூல எண்ணிக்கை அதிகரிக்கிறபடியால எந்தரப்பி அதிகரிக்குதுன்றா டெல்டா எஸ் இந்த குறி வந்து பார்த்தா பிளஸ்ல தான் நீங்க பிரதியிட வேணும். உங்களுக்கு தெரியும் டெல்டா ஜி என்றது வந்து பார்த்தா டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எஸ் என்று சொல்றீங்க. இப்ப டெல்டா ஜி நீங்க கணிச்சு வச்சிருக்கிறீங்க 46 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. டெல்டா எச் தான் அந்த கேள்வியா கேட்கிறாங்க. கேட்டுக்கு டி வந்து பாத்தீங்கன்னா 480 கெல்வின். இதுல வந்து எந்தரப்பி வந்து பார்த்தா 180 ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மூல் மைனஸ் 1. 180 தர 10⁻³ கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 கெல்வின் மைனஸ் 1. ஏன்னா உங்களுக்கு இவர் வந்து பார்த்தா கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 இருக்கிற டெல்டா எச் நீங்க கிலோ ஜூல காண வேணுமா இருக்காச்சு. அப்ப நீங்க சுருக்க வேணும் இந்த இடத்துல வந்து பார்த்தா இவர் 2 பேரையுமே பெருக்கிட்டு அதுல வந்து பார்த்து இங்க கொண்டு வர போறீங்க. அப்ப நீங்க பெருக்கிறீங்களா இருக்குண்டா 15 தர 8 30 60 90 120 15 8 வந்து பார்த்து 120 வந்து 12 மிச்சம் 15 60 60 12 72. அதை விட வந்து பார்த்தோமா இருக்கணும் இங்க 10⁻³ இருக்கு. ஒரு சைவர் 3 சைவரை வெட்டுவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்த சை 72 வரும். ஆகவே டெல்டா எச் வந்து பார்த்தோமா இருக்கின்ற சை 46 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. இஞ்சாளுக்கு சை 72 அங்கால போகுமா இருக்கின்ற சக 72 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. ஸோ 72 இந்த 46 போகுமா இருக்குன்னா 26 சொல்லி பிளஸ்ல விட வரப்போ 26 கிலோ ஜூல் மூல் மைனஸ் என்று பார்த்தா விட வரப்போகுது. ஸோ இதை வந்து பார்த்தா சுருக்கி காணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா மேலே 2 பெற்ற டெல்டா எச்சின் குறியை பயன்படுத்தி இத்தாக்கம் புறவெப்ப தாக்கமா அகவெப்ப தாக்கமா என விளக்குக. டெல்டா எச்சின் குறி பிளஸ்ல வருது. ஆகவே தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கம் ஆகும். தான் உங்களுக்கு வந்து பார்த்தா டெல்டா எச்சின் பெருமானம் வந்து பார்த்தா நேர்குறிய பெறுது. ஆகவே வந்து பார்த்த இந்த தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கமா. ரைட். அடுத்தது வந்து பாப்பீங்களாக இருக்கிற 4வது கேள்வி 480 கெல்வின்ல வந்து பாத்தீங்கன்னா x/2 கேஸ் Z2 கேஸ் ஆகியவற்றிலிருந்து x/2 Z2 கேஸ் உருவாகும் போதான வெப்பொழுறை மாற்றத்தை கணிக்கு. இந்த தாக்கம் வந்து பார்த்து x/2 Z2 கேஸ்ல இருந்து x/2 கேஸும் Z2 கேஸும் வருது. அவர் கேள்விகள் கேட்க இவர் 2 பேரும் சேர்ந்து இவர் வந்து வாரதுக்கானது கேட்கிற. அப்ப உங்களுக்கு தெரியும் முத்தாக்கம் வந்து பார்த்து ஒரு அகவெப்ப தாக்கம் என்ற பித்தாக்கம் என்றது புறவெப்ப தாக்கமா இருக்கும். ஆகவே வந்து பாப்பீங்களா இருக்கிற 4வது கேள்வியை பொறுத்தவரையில அதுக்குரிய டெல்டா எக்ஸ் டேஷ் வச்சா அது அதே பெருமானம் வந்து பார்த்த குறி மட்டும் என்ன செய்ய போகுது எதிர்குறியா வரப்போகுது. இவர் வந்து சக 26 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 இவர் சய
26 கிலோ ஜூல் மூல் மைனஸ் என்று அடுத்த வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா வந்து உங்களுக்கு ஐந்தாவது பகுதி கழிச்சிருக்கிற விசை ஐந்தாவது பகுதி கழிச்சிருக்கிற விஷயம் x/2 Z2 கேஸ்ல xz பிணைப்பு பிரிகை வெப்புளுரையை தந்திருக்காங்க. zz பிணைப்பு பிரிகை வெப்புளுரை என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. உங்களுக்கு இந்த தாக்கம் தெரியும் பாருங்க. x/2 Z2 கேஸ் அதுல இருந்து வந்து பார்த்தோம்னா x/2 கேஸும் Z2 கேஸும் வர்றதுக்கான சக்தி வந்து பார்த்தா நீங்க இப்ப கணிச்சு வச்சிருக்கீங்க சக 26 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. இப்ப வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து அவர் கதைக்கிறது இதுல எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் இடையிலான பிணைப்பு பிரிகை சக்தி கதைக்கும் எங்க x/2 Z2 கேஸ்ல அதுக்கு மூலக்கூற்று கட்டமைப்பு தந்திருக்காங்க. x டபுள் பாண்ட் பை z இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு கைக்கிறாங்க. எக்ஸட் பிணைப்பு உடைதல் தொடர்பான சக்தி தந்திருக்காங்க. அவங்களுக்கு பாருங்க இங்க எத்தனை எக்ஸட் பிணைப்பு இருக்கு, இங்க ஒரு எக்ஸட் பிணைப்பு இருக்கு, இங்க ஒரு எக்ஸட் பிணைப்பு இருக்கு, 2 எக்ஸட் பிணைப்பு இருக்கு. அப்ப 2 எக்ஸட் பிணைப்பும் உடைஞ்சா உங்களுக்கு என்னென்ன விளைவு வரும் இதுல இருந்து x/2 கேஸ் வருது. 2 எக்ஸட் பிணைப்பு உடைஞ்சிச்சுண்டா அது x/2 கேஸ் அப்படியே தான் இருக்க போகுது. அதை விட உங்களுக்கு வந்து பார்த்தா 2 z கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குரிய வெப்பநிலை தந்திருக்காங்க வந்து பார்த்தா சக 280 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 ஒரு எக்ஸட் பிணைப்பு உடைகிறது. ஆனா உங்களுக்கு எத்தனை எக்ஸட் பிணைப்பு உடையுது 2 எக்ஸட் பிணைப்பு உடைகிறபடியால 2ஆல வந்து பார்த்து பெருக்க போகுது. அதே நேரத்துல அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு உங்களுக்கு ZZ பிணைப்பு பிரிகை வெப்புளுரையை கணிக்குக. ZZ பிணைப்பு பிரிகை வெப்புளுரை என்ற Z2 கேஸ் பிரிஞ்சுதான் 2 Z பிணைப்பு வரும் உங்களுக்கு. இங்கேயும் x/2 கேஸ் இங்கேயும் x/2 கேஸ் மாறாம தான் இருக்கு. அப்ப அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே. இவர் இந்த டெல்டா HD கேட்கணும் இல்லாட்டி டெல்டா H எழுதினா கூட பரவாயில்லை. என்னன்னு சொல்லி போடணும் என்ற அவசியம் இல்லை. நீங்க இந்த மாதிரி கேட்கு அப்ப என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இந்த மாதிரி வந்து இப்படி வாரது சமனா இருக்கும். உங்கள்ட்ட கேட்கிற வந்து பார்த்த இந்த பெருமா ஆக வந்து இவரை கொண்ட நீங்கால கழிச்சு விடுவீங்களாக இருக்கின்ற சரி. ஆக பை ஹெஸ் லோ எஸ்னுடைய வெப்ப கூட்டல் விதிப்பது இவரையும் கூட்டுறது இவருக்கு சமன். ஆகவே அவரையும் கொண்டு கழிப்பீங்களா இருக்கிற டெல்டா டி என்பது உங்களுக்கு 280 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 வந்து 2ஆல பெருக்குவீங்களா இருக்குன்னா 500. ஆகவே 500 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 அங்கால சகல இருக்கிற இங்கால இருக்க மைனஸ்ல வருவார் கைய 26 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா விட எழுத போறீங்களாக இருக்கின்ற 474 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 விட பிளஸ் எல்லாம் வரணும். ஏனண்டா இது பிணைப்பு பிரிகை வெப்புளை சக்தியத்தன் கேட்கின அது விட வந்து பார்த்தோம் பிளஸ் வரும் அவ்வளவு. அதே நேரத்துல வந்து பார்த்தாங்க 6வது கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. அந்த 6வது கேள்வியை பார்ப்பீங்களாக இருக்கின்றா இந்த இடத்துல வாயுநிலைக்கு பதிலா வாயுநிலையில x/2 Z2 கேஸை நீங்க வந்து பயன்படுத்தினதுக்கு பதிலா திரவமாக பயன்படுத்தி இருந்தா தாக்கம் x/2 Z2 லிக்விட்ல இருந்து x/2 கேஸையும் Z2 கேஸையும் வந்து பார்த்தா கிடைக்கும் டெல்டா H பெருமானம் மேலே 2இல் பெறப்பட்ட பெருமானத்துக்கு சமனாகவா பெரிதாகவா சிறிதாகவா இருக்கும் காரணங்கள் தந்து விளக்குங்கோ என்று கேட்கிறான். இந்த இடத்துல வந்து பார்த்தா ஆரம்பத்துல நீங்க யார பாவிச்சிருக்கிறீங்க x/2 Z2 கேஸ பாவிச்சிருக்கீங்க. இப்ப இவருக்கு பதிலாக வந்து கேள்வியில வந்து x/2 Z2 வந்து பார்த்த திரவத்தை பயன்படுத்தி இதே விளைவு எடுப்பீங்களா இருக்காச்சுண்டா உங்களுக்கு வெப்புளுரை கூடுமா குறையுமான்னு கேட்கிறான். பார்க்கவே தெரியுதான் திரவம் வந்து ஆவியா மாறி அதுக்கு பிறகுதான் இந்த விளைவா வரும். ஆவியாதல் வெப்புளுரை என்றது என்ன மாற்றம் உங்களுக்கு ஒரு அகவெப்ப தாக்கம். அப்ப நீங்க சக்தி வந்து பார்த்தா கூடத்தானே கொடுக்கணும் உங்களுக்கு பிளஸ் எல் அகவெப்ப தாக்கம் என்றா அப்ப என்ன மாதிரி எழுதுவீங்க நீங்க விட எழுதிக்கல சக்தி வந்து பார்த்த பெரிதாக இருக்கும் டெல்டா H பெரிதாக இருக்கும். ஏனென்றா x/2 Z2 லிக்விடின் ஆவியாதலின் வெப்புளுரை மாற்றம் அகவெப்பத்துக்குரியது. உங்களுக்கு வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா கூட விழுக்கிட்டு நீங்க வந்து டெல்டா H வந்து பார்த்தா பிளஸ்ல வருமா இருக்குண்டா வெப்புளுரை மாற்றமே வந்து கூடும். இதே வந்து பார்த்தா டெல்டா H நீங்க கணிக்கிறது மைனஸ் பெருமானமா இருக்குமெண்டா வெப்புளுரை மாற்றம் வந்து குறையும். இங்க திரவம் வந்து பார்த்தா வாயு மாறுறது சக்தி கொடுக்கணும் அதுக்கு பிறகுதான் இந்த சக்தி வருமா இருக்குண்டா இது நீங்க 26 கணிச்சு வச்சுக்கிறீங்கன்னா இங்க ஒரு குறிப்பிட்ட அளவு கூடும். அது 2 சேர்ந்துதான் வந்து பார்த்தா இதுக்கு சமனா வருமென்றபடியால உங்களுக்கு வந்து பெருமானம் வந்து பாத்தீங்களாக இருக்குன்னா பெரிதா. சோ இது வந்து பாத்தீங்களாக இருக்குன்னா 2020ஆம் ஆண்டு எஸ்ஏ பகுதி. சோ தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா 2021ஆம் ஆண்டு MCQs பற்றி
ரைட். இப்ப வந்து பார்த்தமாக இருக்குன்னா 2021 ஆண்டு கேள்விப்பா 2021 ஆண்டுல வந்து 19வது MCQ பாருங்க. 2021 ஆண்டுல 19வது MCQ கேட்டிருக்கிற விஷயம் வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா வந்து சோடிய அயனின் நியம நீரேற்றல் வெப்புளுரைக்குரிய சரியான தாக்கமாகும். சோடியம் அயனை பொறுத்தவரையில வந்து பார்த்தோம்னா அந்த நியம நீரேற்ற வெப்புளுரைக்கு சரியான தாக்கமாகும். சோடியம் அயன் வாயு நிலையில் உள்ள அயனை எடுக்கிறது. நீரேற்ற வெப்புளுரை என்றா அவர் நீரோட வந்து பாத்தீங்கன்னா இணைச்சு நீங்க வாயு நிலையில இருக்கக்கூடிய கரைசலாக மாற்றணும். இதன் போதான வெப்புளுரை மாற்றம்தான் சோடியம் அயனின் நியம நீரேற்றல் வெப்புளுரை. ஒரு மூல் நியம நிலையில் உள்ள வாயு நிலை Na+ அயன்களை எடுத்து அவைக்கு நீரை சேர்த்து ஒரு மூல் வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து கரைசல் நிலை Na+ ஆக மாத்தேங்க. அந்த கரைசல் நீங்க உருவாக்கும் போதான வெப்புளுரை மாற்றம். சோ அந்த விடை வந்து பார்த்தா உங்களுக்கு 3வது விடையா இருக்கு. இந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா 3வது விடையா இருக்கு. உங்களை பொறுத்தவரை இந்த கேள்விகள் செய்யறதுக்கு வந்து சரியான முறையில டெபினிஷன் தெரிஞ்சிருந்தா சரி. அதே இதுல 21வது கேள்வி வந்து பாப்பீங்களாக இருக்கண்டா ஒரு மெய்வாயுவின் அவதி வெப்பநிலை தொடர்பாக பின்வரும் கூற்றுகள்ல சரியா அவதி வெப்பநிலை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். நார்மலா வந்து பாத்தீங்களாக இருக்கண்டா வந்து அவதி வெப்பநிலை என்று சொல்லி கிடைக்கிறது ஒரு வாயுவை திரவமாக்கக்கூடிய அதி உயர்வான வெப்பநிலை. அந்த வெப்பநிலைக்கு மேல வந்து பார்த்தா வெப்பநிலை போகுமா இருக்கண்டா வந்து எந்த காரணத்திலையும் எங்களால வேற வந்து பார்த்தா திரவமாக வந்து ஒடுக்கவே இயலாது. இதை முதலாவது சொல்றாம வந்து அது மூலக்கூற்றை விசைகள் புறக்கணிக்கப்படத்தக்க வெப்பநிலையாகும். அப்படி இல்லை, மூலக்கூற்றை கவர்ச்சிசையில் காணப்படக்கூடிய அதி உயர் வெப்பநிலை. ஏன்னா மூலக்கூற்றை கவர்ச்சிசை காணப்பட்டாதான் ஒரு ஆள் அமுக்கியங்களால திரவமாக்க இயலும். அந்த மாதிரி மூலக்கூற்றை கவர்ச்சிசையில் காணப்படக்கூடிய அதி உயர் வெப்பநிலையைத்தான் அவதி வெப்பநிலை என்று சொல்லு. அது வாயுவை திரவமாக்கத்தக்க அதிகுறைந்த அமுக்கத்துக்குரிய வெப்பநிலையாகும். இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் கை கேளாது. அது திண்மத்துடன் வாயு சமநிலையில் உள்ள வெப்பநிலையாகும். இந்த திண்மத்துடன் வாயு இல்ல, திரவத்துடன் வாயு சமநிலையில் இருக்கும். என்ற வாயுவை அமுக்கி திரவமாக்க போறீங்க, நீங்க திண்மமாக்க போறது இல்லை. 4வது அது வாயுவத்தையும் திரவத்தையும் சமநிலையில் உள்ள அதி உயர் வெப்பநிலையாகும். 4வது கூற்று சரியான கூற்று. அது வாயுவத்தையும் திரவத்தையும் சமநிலையில காணப்படக்கூடிய அதி உயர்வான வெப்பநிலை. அதுக்கு மேல வெப்பநிலை போகுமா இருக்குன்னா என்னதான் அவர் அமுக்கினாலும் எங்களால திரவமாக்க முடியாது என்ற வெப்பநிலை தான் அவதி வெப்பநிலை. அடுத்தது அது எந்த ஒரு அமுக்கத்திலும் வந்தர்வேல் சமன்பாட்டினால் தரப்படும் வெப்பநிலையாகும் என்றதும் தவறான கூற்று. ஆக வந்து பார்த்தா 4வது விடை மிக பொருத்தமான விடையா இருக்கும். ஒரு மெய்வாயுனுடைய அவதி வெப்பநிலை தொடர்பாக பின்வரும் கூற்றுக்கள்ல சரியா. 22வது கேள்வி பாருங்க. பரிசோதனை ஒன்றில் மிகை N2 வாயுடன் மக்னீசிய உலோகம் தாக்கமுறை இடமளிக்கப்பட்டு கிடைக்கும் விளைபொருள் நீருடன் தாக்க முறைய விடப்பட்டது. நியம வெப்பநிலை அமுக்கத்துல வந்து பார்த்தோம்னா வெளியேறிய வாயுவினுடைய கனவளவு 672 சென்டிமீட்டர் கனம் என்றா பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட மக்னீசியத்தின் திணிவு என்ன சொல்லி கேட்கிறோம். ஒரு வகையான கேசஸ் கேள்வி, பட் லிட்டரலி இட் கேன் ஹேவ் சம் இன்ஆர்கானிக் தியரிஸ் ஆஸ் வெல். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாப்பீங்களா இருக்கண்டா வந்து மக்னீசியம் எடுக்கிறீங்க. மக்னீசியத்தை வந்து பார்த்தோம்னா N2 வாயுவோட தாக்கம் விடுறாங்க. கூட்டெண்டு மூலகங்கள் ஜாவுமே N2 வாயுவோட தாக்கமடையமாக இருக்கண்டா அதற்கு இந்த நைட்ரைடு விளைவுகளை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கும். Mg3N2 சொல்லி விளைவு உருவாகும். நீங்க 3 போட்டு சமப்படுத்திக் கொள்ளலாம். இந்த உருவாகக்கூடிய Mg3N2வை எடுத்து நீங்க நீரோட வந்து தாக்கமுறை விடுவீங்களாக இருக்கண்டா அதே வேண்டிய ஹைட்ரோக்சைடு விளைவுகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதோட அந்த உங்களுக்கு அமோனியா வாயு கிடைக்கும். இந்த தாக்கம் நடக்குதுன்ற சரியா விளங்கமா இருக்கண்டா இந்த கேள்வியை செய்யலாம். இங்க Mg3N2 2 நைட்ரஜன் கதைக்கு ஒரு 2 போடுங்க. இங்க Mg3 இருக்கிறபடியால இங்க ஒரு 3 போடுங்க. இங்க 6 மொத்தம் 12 ஹைட்ரஜன் இருக்கு. RH2O போட்டு சமப்படுத்தும். இந்த இடத்துல வந்து பார்த்தோமா இருக்குன்னா விடுவிக்கப்பட்ட வாயுவினுடைய கனவளவு நியம வெப்பநிலை அமுக்கத்துல 672 சென்டிமீட்டர் கனம் சொல்றான். ஆக அமோனியா தான் விடுவிக்கப்படுது 672 சென்டிமீட்டர் கனம். கேட்கிற கேள்வி வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து மக்னீசியத்தினுடைய திணிவு. இந்த மாதிரி கேள்வியில என்ன செய்யணும், யாரு எனக்கு வேணும், மக்னீசியம் என்ன மூல் என்று தெரிஞ்சாதான் அவற்றை திணிவினால காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஆக வந்து இதுவர் வந்து 672 சென்டிமீட்டர் கனம்டா இவற்றை ஒரு மூண்ட கனவளவு 22,400 சென்டிமீட்டர் கனம் என்று சொல்லி தெரியும். 22,400 சென்டிமீட்டர் கனம் பெர் மூல் என்று சொல்லி தெரியும். அவர் தான் தந்திருக்கார். ஒரு மூல் வாயுண்ட கனவளவு வந்து பார்த்தா 22 டெசிமீட்டர் கனம் என்று 1000ஆல பெருக்கி வர்ற சென்டிமீட்டர் கனம். அப்ப இவரை சுருக்குறீங்களா இருக்கண்டா இவர் 3 மடங்குன்னு சொல்லி வரைக்க உங்களுக்கு 3 தர 10 2 3 சொல்லி வரப்போம்.
இவரை மூலா சுருக்குவீங்களா இருக்கின்ற உங்களுக்கு அமோனியா 3 தர 10 2 மூலா இருந்துச்சுன்னா Mg3N2 என்ற வந்து அரவா ஆக வந்து இவர் வந்து பார்த்த 1.5 தர 10 மூல் இவர் 1.5 தர 10 மூலாக இருப்பாரா இருந்தா உங்களுக்கு மெக்னீசியம் அதுன்ற 3 மடங்கு மூலா இருப்பார் அதாவது 4.5 தர 10 உங்களுக்கு வந்து பார்த்தமாக இருக்கின்றா மெக்னீசியத்தினுடைய மூல்கள் வந்து பார்த்தா தெரியுது கேள்வி வந்து பார்த்தமாக இருக்கின்றா மெக்னீசியத்தின் திணிவு என்ன அத வந்து பார்த்தமா இருக்கின்றா டபிள்யூ மெக்னீசியம் சொல்லி காண போறீங்களா இருக்கின்றா 4.5 தர 10 மூல் மெக்னீசியத்தின் மூலத்தின் என்ன சொல்லியிருக்கணும் உங்களுக்கு 24 சொல்லியிருக்கணும் 24 வந்து பாத்தீங்கன்னா பெருக்குவீங்களாக இருக்கின்றா உங்களுக்கு அவர் எத்தனை கிராம் சொல்லி விட வரும் ஆக வந்து பாப்பீங்களாக இருக்கின்ற 24 வந்து 45 பெருக்கணும் 24 தர 5 120 12 மிச்சம் 24 தர 4 வந்து பார்த்தா 96 96 12 அப்ப வந்து பாத்தீங்களாக இருக்கின்ற 108 சொல்லி வரும் ஆக வந்து பாத்தீங்களாக இருக்கின்றா இது நீங்க பெருக்கி வர்ற விட 108 என்று சொல்லி வரப்போகுது 108.0 அதுல இருந்து வந்து பார்த்தா 2 தான் தள்ளி வேற குத்தோணும் தர 10 சொல்லி வர்றபடியால ஆக வந்து பார்த்தா 1.08 கிராம் சொல்லி விட இந்த கேள்வியை பொறுத்தவரை இருக்காது எஸ் 4வது விடையா இருக்கு அந்த விடை வந்து பொருத்தமான விடையா இருக்கு சரியா தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கள் சுருக்கல் விரைவாக இருக்க வேணும் அவ்வளவு தூரத்துக்கு வந்து பார்த்தா வேகமா பிராக்டிஸ் பண்ணணும் நம்பர்ஸோட வந்து பார்த்தா நல்லா மினக்கிடணும் இந்த மாதிரி கேள்வியில தனியை செலக்ட் பண்ணி எடுத்து செய்யவே நம்பர்ஸ் கிளிக்காக துவங்கும் 23வது கேள்வி பாரு தனி வெப்பநிலை T1 H2வின் இடைவர்க்க கதியான் இடைவர்க்க கதி பாருங்க இடைவர்க்க கதி T வர்க்கம் பா சொல்லி எழுதிப்படையினா பிழைக்காது உங்களுக்கு தனி வெப்பநிலை T' இடைவர்க்க கதிக்கு வந்து பார்த்தா சமனாகும் பின்வரும் H சமன்பாடு T-க்கும் T' இடையிலான சரியான தொடர்பை காட்டும் உங்களுக்கு தெரியும் C வர்க்கம் பார் என்ற வந்து பாத்தீங்கன்னா 3RTOM அப்ப இதை வந்து பார்த்தோம்னா 2 பேருக்கு சமனா சொல்ல வரையணும் யாரியா இருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா H2 வாயுவுக்கும் N2 வாயுக்கும் சமன் கதைக்கும் அப்ப என்ன செய்யலாம் P வர்க்கம் பார் வந்து பார்த்த H2 வாயுவுக்கும் P வர்க்கம் பார் வந்து பார்த்த N2 வாயுவுக்கும் சமன் சொல்லிடும் அப்போ ஒவ்வொருக்கும் 3RTOM எழுதி பார்க்கலாம் தானே நாங்கள் அப்ப இவருக்கு வந்து பார்த்தா 3RTO இவற்றை M வந்து பார்த்தா 2 என்ற H2 அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு 3RT' கீழ் அதற்கையும் வந்து பார்த்தா 28 என்ற எண்ணுக்கு 14 அப்ப 3R வெட்டுப்படுது 2ஆல வந்து சுருக்கினா 14 ஆகவே வந்து பார்த்தா T' உங்களுக்கு வந்து 14 T என்று சொல்லி இருக்கணும் அப்படி இல்லாட்டி T வந்து பார்த்தோமா இருக்குன்றா T' 14 சொல்லி இருக்கணும் இந்த 2 விடையில எந்த விடை இருக்குன்றது தேடி பிடிச்சிங்க சரி சோ T சமன் 5வது விடை எஸ் T வந்து பாத்தீங்கன்னா T' 14 சொல்லி இருக்கிற விட 5வது விடையாக இருக்கு சோ முடிவுகள் எடுக்கைகளை கவனமாக பார்த்து எடுத்தோம்னா சரி இந்த இடத்துல வந்து பார்த்தோமா இருக்கு இது வந்து பாப்பீங்களா இருக்கின்ற உங்களோட 23வது கேள்வி அடுத்த வந்து பாப்பீங்களா இருக்கின்ற பார்க்க போறோம் MCQல 38வது 38வது கேள்வி வந்து பாப்பீங்களாக இருக்கின்ற என்ன ஹெச்சரிக்கணும் பின்வருவனவற்றுள் வாயுக்கள் பற்றிய சரியான கூற்றுக்கள் எது அல்லது வாயுக்களை பற்றி வந்து பார்த்தா பின்வரும் கூற்றுக்கள்ல சரியானது எது அல்லது பாருங்க வடிவா ஒரு மெய்வாயு மாதிரியில் உள்ள மூலக்கூறுகள் வெவ்வேறு கதிகளில் இயங்கும் அதே வேளை ஒரு இலட்சிய வாயு மாதிரியில் எல்லா மூலக்கூறுகளும் ஒரே கதியில் இயங்கும் பின்னே நாங்க வந்து சராசரி காணும் கதி வந்து காணும் ஒவ்வொரு வாயுக்களுமே வந்து பார்த்தா ஒவ்வொரு கதியெல்லாம் இயங்கும் அது இலட்சிய வாயுவா இருந்தா என்ன மெய்வாயுவா இருந்தா என்ன வாயுக்கள கதின்றது ஒரே கதியா இருக்காது ஒவ்வொரு வாயுமே வெவ்வேறான கதிகள்ல வெவ்வேறான வேகங்கள்ல தான் இயங்கும் அது மெய்வாயுக்கு மட்டும்தான் வந்து பார்த்த வெவ்வேறான கதியில இயங்கும் இலட்சிய வாயு என்ற ஒரே கதிலா இயங்கும் என்ற எல்லாமே தவறான கூற்று பேக்கூற்று வந்து பாத்தீங்களா இருக்கின்ற தவறான B வந்து பாப்பீங்களா இருக்கின்ற அதிவியர் அமுக்கங்களில் இலட்சிய வாயுக்களை திரவமாக்க முடியும் இலட்சிய வாயுட எப்பவுமே திரவமாக்க இயலாது வாயுவை இலட்சிய வாயுன்னு சொல்றீங்களா இருக்கண்டா என்ன அர்த்தம் அதற்கிடையில மூலக்கூட்டை கவர்ச்சி விசையே இல்லை மெய்வாயுக்களைத்தான் அதிவியர் அமுக்கங்கள்ல திரவமாக்கலாம் இலட்சிய வாயுவை திரவமாக்க முடியும் என்றதே பிழை இலட்சிய வாயு வந்து பார்த்து திரவமாக்க முடியாதுன்றதுதான் சரியா இருக்கு அதே மாதிரி ஒரு இலட்சிய வாயுவின் மெக்ஸ்வெல் போட்ஸ்மானின் வலை பரம்பல் வலை உயர் புள்ளியை நோக்கி சமச்சீரானதா கடைசி வந்து இல்ல இந்த மேக்ஸ்வெல் போட்ஸ்மான் வலை வந்து பார்த்தோமா இருக்கண்டா அந்த உயர் புள்ளியை நோக்கி சமச்சீரானதா இருக்கணும் அதாவது கிராஃப் வந்து பார்த்தோம்னா வந்து
இந்த மாதிரி சமச்சீரான விரைவா வருமா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மான் வலை என்று. அப்படி இருக்க போறது இல்ல. அந்த விரையை வந்து பார்த்தமாக இருக்கின்ற உயர் புள்ளியை நோக்கி சமச்சீரா இல்லாமல் ஒரு மாய்த்தான் வந்து பார்த்தோம்டா இருக்கு. உச்ச நிகழ்தகவு புள்ளியை நோக்கி வந்து பார்த்த கடைசி வந்து எங்களுக்கு சமச்சீரான விரைவாக வந்து பார்த்த வராது. சதால மூன்றாவது குற்றிமை பிள்ளை. அதே மாதிரி ஒரு மெய்வாயுவின் அமுக்கப்பாட்டு காரணி அமுக்கத்தை சார்ந்தது. கண்டிப்பா ஒரு மெய்வாயுவின் அமுக்கப்படுத்தன்மை காரணி அமுக்கத்தை சார்ந்து இருக்கும் என்று சரி. இந்த அமுக்கப்படுத்தன்மை காரணி Z என்று PV/RT. ஒரு மெய்வாயு பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா கட்டன்ற டிவியோ வாட்டின்னு கைக்கிறீங்களா இருக்குன்னா ஒரு இலட்சிய வாயுக்கு சட்டின பெருமானம் உண்டு. ஆனா மெய்வாயுக்கு அமுகம் மாற 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 சட்டின பெருமானமே மாறிக்கொண்டு போகும். சோ நாலாவது டி கூட்டி வந்து பாத்தீங்க சரியான கூட்டி. ஆகவே டி மட்டும்தான் சரி இந்த இடத்துல. அதால வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது விடை பொருத்தமானதாக இருக்கு. இந்த கேள்வியை பொறுத்தவரை டி மட்டும்தான் சரி. அதால ஐந்தாவது விடை பொருத்தமானதா இருக்கும். 38வது MCQ பொறுத்தவரை பாருங்க. அடுத்து 42வது கேள்வி. இந்த இடத்துல கைக்கிறேன் 42வது 42வது கேள்வி வந்து பாப்பீங்களா இருக்குன்னா வெப்ப காவலிடப்பட்ட சுவர்களை கொண்ட ஒரு மூடிய விரைத்த கொள்கலத்து. அப்ப இது வந்து பார்த்தோம்னா வெப்ப காவலிடப்பட்ட சுவர்களை கொண்ட மூடிய விரைத்த கொள்கலன். இது வந்து திறந்த தொகுதி இல்லை, இது மூடிய தொகுதியும் இல்லை, இது தனிமையாக்கப்பட்ட தொகுதி. இந்த வெப்ப காவலடினம்டா வெப்ப பரிமாற்றத்தை நிப்பாட்டினும், சக்தியில பரிமாற்றத்தை நிப்பாட்டினும். மூடிய விரைத்த கொள்கலம்டா சடப்பொருட்கள பரிமாற்றத்தையுமே நிப்பாட்டினும். அப்ப வெப்ப காவலிடப்பட்டு சடப்பொருள் பரிமாற்றத்தை நிப்பாட்டினாங்க. அதுல மூடிய கொள்கலம் என்று சொல்லி வந்து பார்த்தா வந்து வெப்ப காவலிடப்பட்டுன்னு சொல்லி சக்தி பரிமாற்றத்தை நிப்பாட்டினாங்க. மூடிய கொள்கல் என்று சொல்லி வந்து பார்த்தா சடப்பொருள் பரிமாற்றத்தை நிப்பாட்டம்னா இது தனிமையாக்கப்பட்ட தொகுதி. வெப்ப காவலிடப்பட்ட ஒரு சுவர்களை கொண்ட மூடிய விரைத்த கொள்கலத்தில் ஒரு வாயுவின் சக்தி மாறிலியாக இருக்கும். உள்ளுக்கு இருக்கிற வாயு வந்து பார்த்தோமே இருக்கின்ற வெளியால மாற்றப்பட இயலா. அப்ப உள்ளுக்கு இருக்கிற வந்து பார்த்த தொடர்ந்துமே வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாயு வந்து தொடர்ந்து ஒரு மாறா வெப்பநிலை இருக்குமா இருந்தா அந்த சக்தி மாறிலியா இருக்கும். ஏனென்றா ரெண்டாவது கூட்ட பாருங்க, தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதியில் உள்ள சக்தி சடப்பொருள் ஆகிய இரண்டும் சூழலுடன் பரிமாற்றம் செய்யப்பட மாட்டாது. சக்தியோ சடப்பொருளோ எதுவுமே வந்து பார்த்தா சூழலோட பரிமாற்றப்பட மாட்டாண்டா உள்ளுக்கு இருக்கிற சக்தி தொடர்ந்து என்னமாயிருக்கு, மாறாமத்தான் இருக்கு. வாங்க ஒரு ரசாயன தாக்கம் நடைபெறாத வரைக்கும். ஆக வந்து பார்த்தா இரண்டு கூற்றுக்களுமே சரி. முதலாவது விட மிக பொருத்தமானதாக இருக்கு 42வது கேள்வியை பொறுத்தவரையில. ரைட். இது வந்து பார்த்தமாக இருக்கின்ற 2021 பொறுத்தவரையில வந்து MCQ. இதை விட வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோம்னா இங்க 2021 பொறுத்தவரையில 5வது எஸ்ஏ முழுவதுமாக வந்து பார்த்தோம்னா வந்து கேஸ் தெர்மோ பகுதிக்கு இருந்தால் வந்துருக்கு. அந்த எஸ்ஏ வந்து பார்த்தமாக இருக்குன்னா என்ன மாதிரி செய்யறது பா. இதுல என் தேவை என்ற வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். 5வது எஸ்ஏ பாருங்க. வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு மூடிய விரைத்த கொள்கலத்தில் உங்களுக்கு வந்து மெதேன் வாயுவும் எதேன் வாயுவும் மிகை O2 வாயு ஆகியவற்றை கொண்டு ஒரு வாயு கலவை செலுத்தது. வெற்றிடமாக்கப்பட்ட விரைத்த மூடிய கொள்கலத்துல வந்து பார்த்தோமாக இருக்குண்டா மெதேன் வாயு இருக்கு,
எதேன் வாயு இருக்கு. அதை விட வந்து பார்த்தமாக இருக்குன்னா மிகையான அளவுல O2 வாயு இருக்கு. இது மூன்றுமே வந்து பார்த்தமாக இருக்குன்னா கொள்கலத்தினுடைய கனவளவு 8.314 10 மீட்டர் கனம்னு சொல்லியிருக்காங்க. கனவளவுமே சொல்லிட்டு 400 கெல்வின் வெப்பநிலையில வந்து பார்த்தமாக இருக்குண்டா இந்த கொள்கலத்தின் அமுக்கம் வந்து தந்திருக்காங்க 4.8 16 பாஸ்கல். தந்துட்டு வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து கொள்கலத்தில் உள்ள வாயுக்களினுடைய மொத்த மூல எண்ணிக்கையை கணிக்குக. எல்லா வாயுக்களும் இலட்சியமாக நடந்து கொள்கின்றது எனவும் இவ்வெப்பநிலையில் அங்கு தாக்கம் எதுவுமே நிகழ மாட்டாது எனவும் கொள் ஆகும். நீங்க வந்து பாத்தீங்களா இருக்கின்ற கனவளவு தெரியும், அமுக்கம் தெரியும், வெப்பநிலை தெரியும். ஒரு 3 காரணிகள் தெரியுமா இருக்குண்டா இந்த நிலை சமன்பாட்டுல இருந்து உங்களால வந்து பாத்தீங்கன்னா வாயுக்கள் இந்த மூல்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். இலட்சிய வாயு சமன்பாடு சொல்லக்கூடிய இந்த நிலை சமன்பாட்டுல இருந்து உங்களோட வாயுக்கள் இந்த மூல்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே என்ன நீங்க எழுவாய் மாத்தினீங்கன்னா பிவிஓ ஆர்டி பி வந்து பார்த்த 4.8 16 பாஸ்கல். இதுல வந்து பாத்தீங்களா இருக்குண்டா வி வந்து பாப்பீங்கடா வந்து 8.314 10 மீட்டர் கனம். இதுல வந்து ஆர்ந்த பெருமானம் வந்து பார்த்தா 8.314 தான். ஜூல் மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை வந்து பாப்பீங்களாக இருக்கிற தந்திருக்காங்க 400 கெல்வின். இவரை வந்து பாத்தீங்கன்னா சுருக்கி நீங்க மூல்களை காண போறீங்க. இவரையும் வந்து பார்த்தா சுருக்கலாம். வெட்டி காட்ட கூடாதுன்றத பழகணும். இது 10 கீழே இருக்கு, மேல வந்தா 10 இந்த 10 10 வரப்போகுது. 14 சுருக்கினீங்கன்னா 10 4 சுருக்குவீங்களா இருக்குன்னா 1.2 11 ஆகவே இது உங்களுக்கு 12 மூடுகள் சொல்லி வரப்போகுது. இவரை நீங்க சுருக்குவீங்களாக இருக்கலாம். கொள்கலத்தின் வெப்பநிலையை 800 கெல்வின் வரை அதிகரிக்க செய்து இப்ப வெப்பநிலை என்ன செய்யணும் 800 கெல்வின் வரை அதிகரிக்க செய்து கொள்கலத்தில் உள்ள எல்லா ஹைட்ரோ கார்பன்களும் பூரண தகனத்துக்கு உட்படுத்தப்பட்டன. அப்ப இப்ப 2வது கேள்வி வந்து போயிட்டு வந்து பார்த்தமாக இருக்கின்றா கொள்கலத்தின் வெப்பநிலை வந்து பார்த்த 800 கெல்வினுக்கு உயர்த்தப்பட்டு உள்ளுக்கே இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரோ கார்பன்களுமே பூரணமாக தகனிக்கப்பட்டது. அந்த தகனத்தின் பின்னர் கொள்கலத்தின் மொத்த அமுக்கம் இப்ப அமுக்கம் வந்து பார்த்தா 1.00 17 பாஸ்கல் அமுக்கம் தந்திருக்காங்க. இத்தகனத்தின் பின்னர் கொள்கலத்தில் உள்ள வாயுக்களின் மொத்த மூல எண்ணிக்கையை கணிக்குக. இந்நிலைமைகளின் கீழ் H2O ஒரு வாயுவாக இருக்கின்றது எனவும் கொள்க. அப்ப இப்பவுமே வந்து பார்த்தா வந்து வெப்பநிலை தெரியும், அமுக்கம் தெரியும், கனவளவு அதே கனவளவு தான். இன்றைக்கு இப்ப உங்களால வந்து பார்த்தா அந்த நிலை சமன்பாட்டுல இருந்து உங்களால வந்து இப்ப இருக்கக்கூடிய மூல்களையுமே காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே என்சமன் P வந்து பார்த்தமாக இருக்கின்றா 1.00 17 பாஸ்கல். V வந்து பார்த்தமாக இருக்கின்றா 8.314 10 மீட்டர் கனம். R வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை வந்து பாப்பீங்களாக இருக்கின்ற இப்ப உங்களுக்கு 800 கெல்வின். ஆக நீங்க இப்ப சுருக்க போறீங்களாக இருக்கின்ற உங்களுக்கு அதே விஷயம் தான். இவர் 2 பேரும் வெட்டுப்பட போயினும் இவர் மேல வந்த 10 பட் இங்க சுருக்கிக்க 10 என்று சொல்லி வரப்போகுது. அதை 1 10 100 100 கீழ் 8 ஆகவே 12.5 சொல்லி வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து மூல்களை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த 2 பகுதியுமே முடிச்சா பிறகு 3வது பகுதி வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா என கேட்கினம் கீழே தரப்பட்டுள்ள வாயுக்களின் தகன தாக்கங்களுக்கான சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடுகளை அவற்றின் பௌதிக நிலைகளுடன் தருது. அப்ப நீங்க வந்து பார்த்தமாக இருக்கின்றா இப்ப H2O வந்து பார்த்தோம்னா வாயுவாக இருக்கிறதாக கருதுறீங்க. H2O வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து வாயுவாக இருக்கிறதா வந்து கருதி இப்ப தகன தாக்கங்களை வந்து சமப்படுத்தி எழுத போறீங்க. அந்த 3வது பகுதியில வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து முதலாவது விஷயம் கேட்கிறாங்க CH4க்குரிய தகனதா. CH4 வந்து பாத்தீங்களாக இருக்க எடுக்கிறீங்க. அவரை வந்து பாத்தீங்கன்னா O2 வாயுவோட தாக்கமுறை விடுறீங்க. அவர் தாக்கமுறை விடுவீங்களாக இருக்கின்றா அவர் தகனமடை வேற இருக்கண்டா உங்களுக்கு CO2 உருவாகிறதோட H2O உருவாகுவர். ஆக கார்பன் வந்து பாத்தீங்கன்னா CO2 வாயு வரப்போகுது. ஹைட்ரஜன் வந்து பார்த்தோம்னா H2O வாயுவா தான் வரப்போகுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தா வாயு நிலையில வந்து பார்த்தோம்னா உருவாகிற மாதிரி தான் கருதப்படும். ஆக வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல 4 ஹைட்ரஜன் தெரிகிறபடியால இங்க 2 H2O சொல்லி போட்டு சமப்படுத்துவீங்க. O2 சமப்படுத்த போறீங்களா இருக்கண்டா இங்க ஒரு O2 இருக்கு, இங்க ஒரு O2 இருக்கு. 2 O2 போட்டு சமப்படுத்துவீங்க. 2வது வந்து பார்த்தா இதே கேள்வியிலே கேட்கிறது வந்து பார்த்தோம்னா C2H6 கேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறாங்க.
அவருக்கு வந்து O2 போட்டு நீங்க வந்து சமப்படுத்த விழுக்கிறீங்க. 2 கார்பன் இருக்கிறபடியால 2 CO2வும், அதுல வந்து பார்த்தோம்னா வந்து 6 ஹைட்ரஜன்கள் இருக்கிறபடியால 3 H2O உருவாக போகுது வாயு நிலையில. மொத்த ஆக்சிஜனை பார்த்தா ஈ2 4 4 3 7ண்டா இந்த 7 சொல்லி போடணும். பட் ரசாயன தாக்கங்கள் எழுதியிருக்கிற முடிஞ்ச அளவுக்கு நீங்க முழு தாக்கங்களாவே இங்க கொடுங்கோ. ஆக்சிஜனை வந்து வளமையா பின்னத்துல சமப்படுத்தலாம் என்றாலுமே கூட நீங்க தாக்கத்தை 2ஆல பெருக்கிறீங்க. 2 C2H6 கேஸ் 7 O2 கேஸ் 2ஆல பெருக்கினா 4 CO2 கேஸ், அதை விட உங்களுக்கு வந்து பார்த்தா 6 H2O கேஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சமப்படுத்தி 2 தாக்கத்தையும் வெளியினீங்கன்றா வந்து சரி 4வது பகுதி வந்து பாப்பீங்களாக இருக்கின்ற கதைக்கிறான். மேற்படி 2 ஹைட்ரோ கார்பன்களில் ஒன்று மாத்திரமே தகனத்துக்கு முன்னரும் பின்னரும் வாயுக்களின் மூலெண்ணிக்கை வேறுபடுவதில் பங்களிப்பு செய்கின்றன. ஏனென்றா ஆரம்பத்துல வந்து பார்த்தமாக இருக்குன்னா கணிச்ச மூல் வந்து 12 மூல். ஆனா இப்ப எங்களுக்கு வந்திருக்கிற மூல் வந்து பார்த்தோமா இருக்கின்ற 12.5 மூலண்டே இங்க இருந்து இங்க வந்து வருவீங்களாக இருக்கின்ற எங்களுக்கு 0.5 மூல்ல ஒரு அதிகரிப்புன்ற விஷயம் வந்துருக்கு. அப்ப ஏதோ ஒரு ஹைட்ரோ கார்பன் தானா இந்த அதிகரிப்புக்கு வந்து பார்த்தா பங்களிப்பு செய்யுதாம் அதெல்லாம் சொல்லிட்டு ஆரம்பத்தில் கொள்கலத்தில் செலுத்தப்பட்ட அந்த ஹைட்ரோ கார்பன் மூல்கள் எண்ணிக்கையை கணிக்க சொல்லி கேட்குது. இங்க பாருங்க, இவர் வந்து பார்த்தா CH4 தகனிப்பேரா இருந்துச்சுண்டா உங்களுக்கு ஆரம்பத்துல இந்த சமன்பாட்டுக்கு இங்காலயம் வந்து பார்த்தா 3 மூல் வாயுக்கள் தான் இருக்கு. அதுல சமன்பாட்டுக்கு இங்காலயம் வந்து பாப்பீங்கன்னா இருக்குன்னா 3 மூல் வாயுக்கள் தான் வருது. என்ன அர்த்தம்? இவர் வந்து தகனிப்பேரா இருந்து தகனிச்சு அவர் விளைவா மாற்றப்பட்டாலுமே எங்களுக்கு இங்கால இருக்கக்கூடிய 3 மூல் அழிஞ்சா அங்கால வந்து 3 மூல் உருவாகத்தான் போகுது. அப்ப இங்க 3x என்ற அளவு அழிஞ்சா அங்க 3x என்ற அளவு உருவாக போதும் நிகரமா பூச்சியம் தானே. அப்ப மெதேனினுடைய தகனம் வந்து பார்த்தமாக இருக்கின்றா எங்களுக்கு வாயு மூலம் இன்னைக்கு அதிகரிக்கிறதுல செல்வாக்கு செலுத்த போறதே இல்ல. ஆனா இங்க வந்து பாருங்க, இவர் ஆரம்பத்துல ஒரு 2 வை இருக்கிறாரா இருந்துச்சுண்டா இவர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 7 வை தாக்கமடைவாரா இருக்காச்சுண்டா உங்களுக்கு வந்து பார்த்தா இங்க 4 வையும் இவர் உங்களுக்கு 6 வையும் வந்து பார்த்தா உருவாக போற சொல்லி எடுக்கலாம் தான். அப்படி எடுப்பீங்களா இருக்குண்டா இவர் 2 பேர்ட்ட கூட்டுத்தொகையும் வந்து உங்களுக்கு எவ்வளவு 9 வை. இவர் 2 பேர்ட்ட கூட்டுத்தொகையுமே வந்து 9 வை. ஆனா இவர் 2 பேர்ட்ட கூட்டுத்தொகையும் வந்து பார்த்தோம்னா இருக்குன்னா உங்களுக்கு 10 வை. என்றா உங்களுக்கு வந்து 9 வைக்கிலிருந்து 10 வைக்கு போறீங்களாக இருக்குண்டா ஒரு வை என்ற ஒரு அதிகரிப்பு வருதுதானே. அப்ப இந்த அதிகரிப்பு யாரால வந்திருக்க போகுது உங்களுக்கு C2H6 தகனத்தால வந்திருக்க போகுது. அந்த அதிகரிப்பு வை என்றது எத்தனைக்கு சமனா இருக்க போகுது இந்த 0.5க்கு சமனா இருக்க போகுது. அதாவது வை என்று நீங்க எடுக்கிறது வந்து பார்த்தா 0.5 மூலுக்கு உங்களுக்கு சமனா வருமா இருக்குண்டா இந்த C2H6 இந்த மூல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் 2y என்று எடுக்கிறீங்க. நாங்க 2y என்று எடுத்து வச்சுக்கிறோம் 2 கிடக்கிறபடியால. அப்ப அந்த 2y என்றது வந்து பார்த்தோம்டா வந்து உங்களுக்கு ஒரு மூல் சொல்லி வரப்போகுது. ஆகவே C2H6 வாயுடைய மூல்கள் எங்களுக்கு ஒரு மூல் என்று சொல்லி இந்த கேள்வியை பொறுத்தவரை வரப்போகுது. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோமா இருக்கின்றா வந்து இதை வச்சுக்கொண்டு இந்த மூல்கள் எங்களால கணிச்சு கொள்ளக்கூடிய மாயம் இருக்கும். சமன்பாட்டை 2 பக்கமுமே வந்து பார்த்தமாக இருக்கின்றா மூல் எண்ணிக்கை சமனா இருக்கக்கூடிய மாதிரி வாயு மூல் எண்ணிக்கை சமனா இருக்கக்கூடிய ஒரு ரசாயனத்தாக நடக்குமா இருக்கின்றா அவர் வந்து பார்த்தோமா இருக்கின்ற மூல்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுல இல்லாட்டி குறைவதை வெல்ல செல்வாக்கு செலுத்த மாட்டார். சமன்பாட்டுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய மூல் எண்ணிக்கையை விட சமன்பாட்டுக்கு பிறகு வந்து பார்த்தா மூல் எண்ணிக்கை கூடி இருக்குமா இருக்கண்டா அவர் ஒட்டுமொத்தமான மூல்கள் வந்து அதிகரிக்கிறதுல செல்வாக்கு செலுத்துது. அதே மாதிரி சமன்பாட்டுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய மூல் எண்ணிக்கையை விட சமன்பாட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற மூல் எண்ணிக்கை குறைவா வந்திருந்தா இந்த 12 மூலம் விட இந்த மூல் வந்து பார்த்தா எங்களுக்கு குறைவாகவே வந்திருக்கும். அவர் மூல் குறைவுக்கு செல்வாக்கு செலுத்துவேன் சொல்லிட்டு எவ்வளவு மூல் குறைவா இருக்கிற வச்சுக்கொண்டு அவற்றை மூலையும் எங்களால இந்த முறையில காணக்கூடிய இருக்கு. இதுல வந்து 5வது பகுதி வந்து பாத்தீங்களாக இருக்குன்னு கதைக்கிறாங்க. அப்படி 5வது பகுதியில பாப்பீங்களாக இருக்கின்றா பின்னர் கொள்கலம் 300 கேள்வியின் விலை குளிர்த்தப்பட்டு நீர் அகற்றப்பட்டு இப்ப வெப்பநிலையை வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து 300 கேள்வியின் வரைக்குமே குறைச்சு அதுல இருந்து வந்து பார்த்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய நீரை வந்து பாத்தீங்கன்னா அகக்கி இதன் போது கொள்கலத்தினுடைய அமுக்கம் 2.1 தர 10.6 பஸ்கலாகவும் இருந்தது சொல்லி கேட்கிறான். கழிச்சிட்டு என்ன கேட்கிறாங்க பாருங்க வந்து பின்வருவனவற்றை கணிக்குக. அதாவது முதலாவது கேள்வி கேட்கிறது வந்து உருவாக்கிய நீரினுடைய மொத்த மூல்கள் கேட்கு. இப்ப எங்களுக்கு வந்து தொகுதியின் அமுக்கம் தெரியும் 2.1 தர 16 பஸ்கல் என்று தொகுதியின் வெப்பநிலை 300 கேள்வி தெரியுமெண்டா இப்ப தொகுதியில இவ்வளவு வாயு மூல்கள் காணப்பட்டு கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா இப்ப நாங்கள் கண்டுபிடிக்கிற வாயு மூல்கள்ன்றது அங்க இருக்க போற CO2 அதை விட மிஞ்சி போய் இருக்கிற O2.
அப்ப எங்களுக்கு வந்து பார்த்தா இவர் 12.5 மூலண்டா இங்க வார விட கட்டாயம் 12.5 விட குறைவாத்தான் வரும். ஏன்னா நீர் வந்து ஒடுங்கி வெளியே. அப்ப எவ்வளவு மூல் குறையுதோ அந்த மூல் யாரு காரணம்? ஒடுங்கின நீர் மூலக்கூறுடைய மூலா இருக்கும். ஆக வந்து பார்த்த என்சமன் பிவிஓ வாட்டி என்று சொல்லி தெரியும் எங்களுக்கு. அமுக்கம் வந்து பார்த்தமாக இருக்கின்ற 2.1 பெஸ்கல். வி வந்து பாத்தீங்களா இருக்கின்ற அதே 8.314 மீட்டர் கனம். ஆர் வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா 8.314 நியூட்டன் மீட்டர் மூல் -1 கெல்வின் -1 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 அப்படி நியூட்டன் மீட்டர் மூல் -1 கெல்வின் -1 எழுதலாம். வெப்பநிலை இப்ப உங்களுக்கு 300 சுருக்க போறீங்க. 8.314 8.314 வெட்டுப்படும் 10 கழிபட்ட 11 11 21 மூன்றால பிரிச்சா 7 மூல். அப்ப இப்ப உங்களுக்கு அந்த தொகுதியில காணப்பட போற வாயுக்கள் மூல் 7 மூல். இப்ப அந்த தொகுதியில உங்களுக்கு காணப்பட போற வாயுக்கள் மூல் 7 மூல்ண்டா மொத்தமா ஆரம்பத்துல தாக்க நடந்த முடிய வந்த மூல் வந்து 12.5 மூல். ஆனா இப்ப தொகுதியில காணப்பட போற வாயு 7 மூல்டா மிச்ச குறைவு 5.5 ஏற்ற மூலா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுள்ள மூலா இருக்கு. நீராக வெளியேறிய மூல்களா இருக்கு. ஆகவே NH2O நீருடைய மூல்கள் என்றது வந்து பார்த்தோம்னா 12.5 மூல்ல இருந்து நீங்க இந்த 7 மூல வந்து பார்த்தா கழிப்பீங்களாக இருக்குன்றா உங்களுக்கு விட 5.5 மூல் சொல்லி இந்த மாதிரி வந்து பாப்பீங்களாக இருக்குன்னா நீரின மூல்களை உங்களுக்கு சுருக்கி காணக்கூடிய இருக்கும். தொடர்ந்து வந்து பாப்பீங்களா இருக்கும்டா அங்க என்ன கேள்வி இருக்கான்னு பாப்போம். C2H6 தகனத்தினால் உருவாகிய H2O மூல்கள் எண்ணிக்கை 2வது. இரண்டாவது கேள்வி வந்து பாப்பமாக இருக்கிறவர் கேட்கிறார். முதலாவது கேள்வி வந்து உருவாகிய நீரின மூல்கள் எண்ணிக்கை கேட்கிறார். இரண்டாவது கேள்வி வந்து பாப்பீங்களா இருக்கின்றா C2H6 தகனத்தினால் உருவாகிய மூல்கள் எண்ணிக்கை. இந்த பாருங்க எங்களுக்கு விகிதம் தெரியும் 2க்கு 6 அதாவது 1க்கு 3 தெரியும். அதாவது C2H6 அதுல இருந்து உருவாகிய நீருக்கு இடையிலான விகிதம் வந்து பார்த்தா 1க்கு 3 தெரியும். ஏற்கனவே எங்களுக்கு C2H6 இந்த மூல் தெரியும் 1 மூல். அப்ப எங்களுக்கு ஏற்கனவே C2H6 இந்த மூல் வந்து 1 மூல் தெரியும் என்றபடியால எங்களுக்கு H2O என்ற மூல் வந்து பார்த்தா 3 மூலா வரப்போகுது. அதுல இருந்து உருவாகிய H2O என்ற 3ஆல பெருக்கி வரப்போகுது. அதுல 3வது பகுதி வந்து பாப்பீங்களா இருக்கண்டா 3வது பகுதி என்ன இருக்கிறா உங்கள்கிட்ட CH4 தகனத்தினால் உருவாகிய H2O என்ற மூல்கள். உங்களுக்கு மொத்த நீர்மூல் தெரியும் 5.5 மூல். மொத்த நீர்மூல் வந்து பார்த்தா 5.5 மூல். அதுல வந்து பாப்பீங்களா இருக்கின்றா 3 மூல் வந்து பார்த்தா C2H6 உருவாகமா இருக்கின்றா மிச்ச H2O இருக்கிறது வந்து மிச்ச NH2O from CH4 என்ற வந்து பார்த்தா 5.5 மூல்ல இருந்து அந்த 3 மூல நீங்க கழிப்பீங்களா இருக்கின்றா உங்களுக்கு 2.5 மூல் மிச்சம் இருக்கும். தொடர்ந்து வந்து பாக்க ஆரம்பத்தில் கொள்கலத்தில் செலுத்தப்பட்ட O2 மூல்களை காண்க. இப்ப எங்களுக்கு வந்து பார்த்தோமா இருக்கின்றா வந்து இவர் 2.5 மூல் தெரியும். அதாவது இந்த நீர் மூலக்கூறுன்றது வந்து பார்த்தா 2.5 மூல் சொல்லி தெரியும். இவர் 2.5 மூலா இருப்பாரா இருந்தா CH4 வந்து அதன் அரைவாசி தான். அதாவது வந்து இந்த கேள்வியில வந்து 4வது கேள்வியை பொறுத்தவரை இல்ல எனக்கு CH4 மூல் தெரியுமா இருக்குன்றா. அதாவது இந்த 2.5 மூல வந்து அரைவாசியாக்கி நான் 1.25 சொல்லி பெற்ற மூல காணுவனா இருக்குன்றா எனக்கு CH4 மூலம் தெரிஞ்சிடும். C2H6 மூலம் ஏற்கனவே 1 மூல் சொல்லி எனக்கு தெரியுமாட்டா. ஆரம்பத்துல செலுத்தப்பட்ட O2 மூல காணலாம் என்று ஆரம்பத்துல தொகுதியில இருந்த மூல் 12 மூல் கணிச்சு நாங்க முதலாவது கேள்வியில. அப்ப அந்த 12 மூல்ல இருந்து இவ 2 பேற்ற மூலையும் கூட்டி கழிப்பமா இருக்கிற மிச்சம் யாரா இருப்பார் ஆரம்பத்துல செலுத்தப்பட்ட O2 மூல்களா வருவர். அந்த அடிப்படையில வந்து பார்த்தமாக இருக்கின்றா NCH4 சக NC2H6 சக சேர்க்கப்பட்ட O2 இந்த மூன்றையுமே கூட்டுறது 12 மூல்களுக்கு சமன். NCH4 இப்ப கணிச்சு வச்சிருக்கிறீங்க 1.25 மூல். NC2H6 தெரியுது உங்களுக்கு ஏற்கனவே 1 மூல். ரெண்டையுமே கூட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா 12ல இந்த கழிப்பீங்களா இருக்குண்டா அது உங்களுக்கு NO2 வரும். ஆகவே சேர்க்கப்பட்ட O2 மூலங்கள் 1.5 1 வந்து 2.25 12ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2.25 கழிச்சீங்கன்னா 9.7. இந்த மாதிரி வந்து பார்த்தா சுருக்கி நீங்க அந்த ஏற்பாட்டை வந்து முழுமையாக உங்களால செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல பி பார்ட் வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து எனர்ஜெட்டிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க.
75 மார்க்ஸுக்கு வந்து இந்த பகுதிகள் வந்திருக்கு. தொடர்ந்து பார்ப்போம், பி பாட்டை பார்ப்போம். தேவை என்றா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. பி பாட்டை பாரு. அதுல வந்து போல்டா அந்த கேள்வி கேட்டிருக்கான், வெப்ப ரசாயன சக்கரத்தையும் தரப்பட்ட தரவுகளையும் பயன்படுத்தி பின்வரும் தாக்கத்துக்கான நியம வெப்பொழுவை மாற்றத்தை கணிக்கும். முதலாவது கேள்வி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இருக்குண்டா, நேற்றுமே இந்த மாதிரி கேள்வி பார்த்தனாங்க. பாக்கிக்கு முதலாக சொன்னது உங்களுக்கு வந்து நியம வெப்பொழுவை மாற்றம் என்று சொல்லி வந்து ஒரு கேள்வி கேட்கிறானா இருக்காச்சுண்டா, இந்த மாதிரியான கேள்விகள்ல எந்த தாக்கத்துக்கு சக்தி கேட்கிறானோ அதை முதலாவது எழுதும். தாக்கத்தை பாருங்க, 4 CH4 கேஸ். தாக்கமடைகிறது வந்து பார்த்தமாக இருக்கின்ற O2 கேஸ். அதுல இருந்து உருவாகிறது வந்து பார்த்தமாக இருக்கின்ற 2 எதேன் கேஸ். அதை விட வந்து பார்த்தீங்களா இருக்கின்ற 2 H2O கேஸ். இந்த தாக்கத்துக்குரிய வெப்பொழுரை மாற்றத்தை கணிக்கணும். டெல்டா H சும்மா குறிக்கும். இவரை கணிக்க போறீங்களாக இருக்கின்றா வந்து முதலாவது விஷயம் வந்து பாப்பீங்களாக இருக்கின்ற என்னென்ன தரவுகள் தந்திருக்கிறாங்கன்றத பாருங்க. ஓடல பார்த்துக்கிட்டு போங்க. வெப்ப ரசாயன தரவுகளை பார்க்கணும், அந்த எந்திரப்பி தரவுகளை பார்க்க தேவை. அப்படி பார்த்தா CH4 தோன்றல் வெப்பொழு இது தந்திருக்கு. டெல்டா HF ஸ்டாண்டர்ட் எல்லோ, அதாவது தோன்றல் வெப்பொழுவை மாற்றம் நியம நிலையில தந்திருக்கு. ஸோ பின்வரும் தாக்கத்துக்கான நியம வெப்பொழுவை மாற்றத்தை கணிக்க டெல்டா ஸ்டாண்டர்ட் போட்டுரும். இப்ப வந்து பாருங்க, CH4 தோன்றல் வெப்பொழுவை கழிக்கிறாங்க. அப்ப CH4 தோன்ற வேணும் என்றால் விளைவுகளாக உருவாகும். ஒரு மூல் தோன்றதுக்கு வந்து பார்த்தா 74.8 கிலோஜூல் மூல் -1 தந்திருந்தா இங்க 4 மூல் தோன்றபடியாக 4ஆல பெருக்கவர். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து எதேன் தோன்றதுக்கு தந்திருக்கிறேன், இவரும் தோன்றதுக்கு தந்திருக்கிறேன், ஒரு மூல் தோன்ற தந்திருக்கிறேன் 84.7 84.7 கிலோஜூல் மூல் -1 வந்து பார்த்தோமா இருக்கணும், நீங்க 2ஆல பெருக்கவர். மூன்றாவது வந்து பார்த்தோமா இருக்குன்னா CO2 கேஸ் தோன்றதுக்கு தந்திருக்கிறேன். பட் இந்த கேள்வியில அவர் எங்களுக்கு இன்னும் தோன்றியல H2O கேஸ் தோன்றதுக்கு தந்திருக்கிறேன் 214%. இந்த தோன்றது பாருங்க, H2O கேஸ் தோன்றது 214%. 214.8 கிலோஜூல் மூல் -1 குறிச்சு முடிக்கிறீங்க. தோன்றதை பற்றி தோன்றல்ன்ற யாருல எனக்கு தோன்றணும், அவ இந்த ஆக்க கூட்டு நிலைகள்ல இது தோன்றணும். காவன் இங்க 4 கிடக்கு, 4 காவன் சொல்லின் தேவையான பிராக்கெட்டுக்கு கேரியம் என்று எழுதலாம். சொல்லிட்டு போட்டு கம்ம பண்ணிட்டு கேரியம் என்று சொல்லி எழுதலாம். அதுவே நன்னாங்க 16 ஹைட்ரஜன், 8 H2 வாயு. அதை விட வந்து பாப்பீங்களா இருக்கு, நாங்க ஒரு O2 வாயு இருக்கு, அந்த O2 வாயு போடுறீங்க. எப்படியோ வந்து தாக்கம் சமனான தாக்கமா இருந்தா கீழே எழுதுறது அங்காலையும் சமனாத்தான் வரும், இங்காலையும் சமனாத்தான் வரும். இவரை நீங்க காண வேணுமா இருக்குண்டா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி போறது, இந்த மாதிரி வர சமனா இருக்கும். இந்த அம்புக்குறி கீழே மேல் நோக்கி போது புறவெப்ப தாக்கமா, மேலே இந்த கீழே வரைக்கும் அதை நீங்க அகவெப்ப தாக்கம் எழுத போறீங்க. ஆகவே பை ஹெஸ் லோ எஸ்வினுடைய வெப்ப கூட்டல் விதிப்படி உங்களுக்கு வந்து பார்த்தா டெல்டா எக்ஸ்டாண்டர்ட்ன்றது வந்து பார்த்தோம்னா இவரை பிளஸுக்கு மாத்துறீங்க. சக 74.8 கிலோஜூல் மூல் -1 தர 4 சக அதோட வந்து சேர்த்து கூட்ட போறீங்க. இவ 2 பேரையுமே வந்து பார்த்தா இங்கேயும் உங்களுக்கு 2 பொதுவா இருக்கு, இங்கேயும் உங்களுக்கு 2 பொதுவாவே இருக்கு. ஆக வந்து பாத்தீங்கன்னா 84.7 கிலோஜூல் மூல் -1 214.8 கிலோஜூல் மூல் -1 ரெண்டையுமே சேர்த்து கூட்டிக்கு 2ஆல பெருக்கிக்கு வார விடையை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து எடுத்து இவரோட வந்து பாத்தீங்கன்னா சுருக்கினீங்கன்னா சரி
அத வந்து பார்த்து சுருக்க போறீங்க, 4ஆல பெருக்கிறீங்க, 2 32 3 மிச்சம், 2 16 3 19 ஒரு மிச்சம், 4 28 ஒன்றும் 29. இது உங்களுக்கு வந்து பார்த்தா பிளஸ்ல இருக்கு. அதே மாதிரி அங்கால வந்து முதல் இவ 2 பேரையும் கூட்டிட்டு 2ஆல பெருக்கிறீங்க, கூட்ட போறீங்களா இருக்கண்டா, 8 மேலும் 15 ஒரு மிச்சம், 4 4 8 3 9 அப்ப மிச்சம் இல்ல. இங்க வந்து பார்த்தா 8 3 9 வரப்போகுது. அதே விட இந்த 2 வந்து பார்த்தா அப்படியே இருக்கும். 299.5. அதை வந்து பார்த்தா 2ஆல பெருக்கும். அப்ப 300 எடுத்தா 300 2ஆல பெருக்கினா 600. 600 இந்த ஒன்றை கழிச்சீங்கன்னா 599. இந்த தசமஞ்சம் வந்து 2ஆல பெருக்கினா ஒன்றுதான். அப்ப ஒன்றால பெருக்கினி ஒன்றை கழிச்சீங்க 599. சோ சாக -599. மைனஸ் வரப்போது எங்களுக்கு 599. உங்களுக்கு விட வந்து பார்த்தோமா இருக்கிற கிலோ ஜூல் மூல் மைனஸ் வரும். ஆக வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கழிக்க போகுது. அப்படி கழிக்க போறீங்களா இருக்காச்சுன்னா வந்து தசம் குத்தி சைவர் வச்சிருக்கிறீங்களா இருக்குண்டா விட உங்களுக்கு மைனஸ் எல்லாம் வரப்போகுது. விட உங்களுக்கு பார்த்தா மைனஸ் எல்லாம் வரப்போகுது. ஆக சைவர்ல இருந்து 2 போச்சுண்டா வந்து 8 இல்ல 10. அப்ப இது 8 இருக்க போற 8 இருக்கைகளை வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து 18. 18ல இருந்து 9 போகுமா இருக்கண்டா வந்து 9. திருப்பி இவர் 8ஆ மாறிடுவார். அப்ப 18. 18ல இருந்து வந்து பார்த்தோமாக இருக்கண்டா 9 போகுமா இருக்கிற 9. இது 4ஆ இருக்க போகுது. 4ல இருந்து 2 போனா 2 கிலோ ஜூல் மூல் மைனஸ் விட வரப்போகுது. அதே இடத்துல வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து 2வது கேள்வி கேட்கிறாங்க இந்த இடத்துல. இதே இந்த இடத்துல வந்து பார்த்தமாக இருக்கின்ற 2வது கேள்வி வந்து பார்த்தா கேட்கிறாங்க, B1ல் இத்தாக்கத்துக்கான நியம எந்திரப்பி மாற்றத்தை வந்து கணிக்க சொல்லி கேட்கிறாங்க. B1ல் இந்த தாக்கத்தின் நியம எந்திரப்பி மாற்றத்தை கணிக்க சொல்லி கேட்கிறாங்க. அவங்களோட தாக்கத்தை நான் ஒரு திருப்பி எழுதுறேன். 4 CH4 கேஸ், அதை வந்து பார்த்தோம்னா O2 கேஸ், அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 C2H6 கேஸ், அதை விட வந்து பாப்பீங்களா இருக்கிற 2 H2O கேஸ். இந்த மாதிரி எழுதுறீங்க. எழுதி முடிச்சா அப்புறம் வந்து பாப்பீங்களா இருக்குன்னா அவையவை எந்திரப்பி அவையவை கீழே எழுதுறோம். அதாவது இப்ப ஸ்டாண்டர்ட் வந்து பாக்குறீங்க, CH4க்கு வந்து சய 186.3 எடுத்து வந்திருக்கான். அப்ப இங்க வந்து போடுங்க 186.3 தர 4. O2 கேஸுக்கு வந்து பாருங்க தந்திருக்கிறோம் 205.1. அப்ப O2 கேஸுக்கு 205.1 தர 1 தான். அது ஒரே ஒரு மூல் தான் வந்து அங்க இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா C2H6 கேஸ் தந்திருக்கிறோமோ, எஸ் தந்திருக்கிறோம் 229.6. 229.6 தர 2. ஏன்னா அது 2 மடங்கு இருக்கு. நீராவி வந்து பார்த்தா 2, 188.8 தர 2. அப்ப என்ன விஷயம், விளைவுகளினுடைய மொத்த எந்திரப்பி மாற்ற கூட்டுத்தொகையில இருந்து, விளைவுகளின் மொத்த எந்திரப்பிகளின் கூட்டுத்தொகையில இருந்து தாக்கிகளின் மொத்த எந்திரப்பிகளின் கூட்டுத்தொகை கழிச்சீங்கன்னா தாக்கத்தினுடைய எந்திரப்பி மாற்றம் பெறும். அதாவது 2வது கேள்வியை பொறுத்தவரையில டெல்டா எஸ்டானட் என்றது விளைவுகளுடைய மொத்த நியமேந்திரப்பி மாற்றங்கள்ல இருந்து தாக்கிகளின் மொத்த நியமேந்திரப்பி மாற்றத்தை கழிக்கப்படும். ஆக விளைவுகளுக்கு மொத்தம் பாக்குறீங்கன்னா இவ 2 பேரும் இருக்கணும். அதுல உங்களுக்கு வந்து பாத்து இங்கேயும் அந்த 2ன்றது பொதுவாத்தான் இருக்கு. ஆகவே 228.6 ஜூல் கெல்வின் -1 மூல் -1 பிரதி இடைக்குல அலகோட பிரதி இடும். மற்றாளுக்கு வந்து பார்த்தா 188.8 சக 188.8 ஜூல் கெல்வின் -1 மூல் -1. இவ்வளத்தையுமே வந்து பாப்பீங்களா இருக்கணும். என்ன செய்ய போறீங்க நீங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா 2ஆல பெருக்க போறீங்க. இவ்வளத்தையுமே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து 2ஆல பெருக்கிறது. அதுல இருந்து வந்து பார்த்தா கழிக்க போறீங்க. அதுல இருந்து வந்து பார்த்தா கழிக்க போறீங்க தாக்கிகள். தாக்கில வந்து பார்த்தா 186.3 4ஆல பெருக்கிறீங்க. 3 ஜூல் கெல்வின் -1 மூல் -1 அதை 4ஆல பெருக்கிறீங்க. அதை விட வந்து பார்த்தா 205.1 கூட்டுறீங்க. 1 ஜூல் கெல்வின் -1 மூல் -1 வந்து பார்த்தா கூட்டுறீங்க. கூட்டி போட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து கழிச்சு கொண்டு அப்படி வந்து செய்யவளுக்கு கிடைக்க 229.6 188.8 கூட்டுறீங்க. 229.6 188.8 கூட்டுறீங்க. 8 மாறும் 14, 9 மட்டும் 17 மட்டும் 18 ஒரு மிச்சம், 8 2 10 மட்டும் 11, 3 2 3 3 மட்டும் 4. 481 வருது. இங்கால் பக்கம் இருக்கிற சுருக்க விளக்கு இதை 4ஆல பெருக்கிறீங்க. 4ஆல பெருக்கினா 3 12 ஒரு மிச்சம், 4 6 24 24 3 25 2 மிச்சம்,
4 8 32 2 34 3 மிச்சம் நான் உண்டு 4 3 வந்து பார்த்தா 7 சொல்லி வருது. அதோட 205.1 கூட்டுறீங்க. அப்ப இதோட 205.1 கூட்டுறீங்கன்றா வந்து 3 0 5 9 இந்த மாதிரி வந்து பார்த்தா வருது. அப்ப இவர் நேர்பெருமானம் அவர் நேர்பெருமானம். அப்ப இதுல அதை வந்து பார்த்தா கழிச்சு கொள்றீங்க. கழிச்சிட்டு இவரை வந்து பார்த்தமாக இருக்கா வந்து 2ஆல பெருக்கணும். என்ற 2ஐயுமே கூட்டி 2ஆல பெருக்கி எழுதணும். 4 2 8 அது வந்து பாப்பீங்களா இருக்கா 2 8 16 ஒரு மிச்சம் 2 2 3 3 அது மாதிரி 4 8. இப்ப எப்படி பெருமானம் வருதா இருக்குண்டா இவர்ல இருந்து அவரை கழிச்சு போட்டு வர்ற விடையே மைனஸ் எழுதுவீங்களே நாங்கள வேற பெருமானம் கூடவா இருக்கிறபடியா விளைவுகள் சார்பா வந்து இருக்கிற பெருமானத்தை விட தாக்கியல் சார்பா இருக்கிற பெருமானம் கூடவா இருக்கிறபடியால விட வந்து மைனஸ்ல வரப்போகுது. ஆகவே 950.3 இருந்து 836.8 கழிச்சு வார விடையை வந்து பார்த்தா மைனஸ்ல நீங்கள் எழுதி கொள்ள போறீங்கள். ஆக 13 இருந்து வந்து பார்த்தா 8 போகுமா இருக்குண்டா 5 9 இருந்து 6 போச்சுண்டா 3 4 இருந்து 3 போச்சுண்டா 1 1 சொல்லி வரப்போது. 113.5 என்று சொல்லி வருது. 113.5 ஜூல் கெல்வின் -1 மூல் -1 மைனஸ் எஸ் மைனஸ் எந்திரப்பி வந்து பாத்தீங்கன்னா குறையுது. உங்களோட விட வந்து பார்த்தோமா இருக்குன்னா மைனஸ்ல வேற 500 கெல்வின்ல வந்து பார்த்தா மேற்படி தாக்கத்தின் ஜிப்சின் சக்தி மாற்றம் டெல்டா ஜி ஸ்டாண்டர்டை கணிக்குது. அதாவது அந்த விஷயத்துல இந்த கேள்வியில டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் சொல்லி இருக்க கூடாது. என்ற வெப்பநிலை 500 கெல்வின் கைக்கிறபடியாகும். நீ வெப்பநிலையில கைக்கணும். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்களா இருக்குண்டா வந்து நாங்க அவர் கைக்கிறபடியால கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்தாகவே வேணும். இங்க வந்து பாப்பீங்களா இருக்குண்டா வந்து உங்களுக்கு டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் கணிக்கிட்டு இருக்கிறாங்க 500 கெல்வின் வெப்பநிலையில. ஆகவே டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் சமன் டெல்டா எக்ஸ் ஸ்டாண்டர்ட் மைனஸ் டி டெல்டா எஸ் ஸ்டாண்டர்ட் சொல்லி போட போறேன். உங்களுக்கு வந்து பாப்பீங்களா இருக்குன்னா டெல்டா எக்ஸ் ஸ்டாண்டர்ட் பெருமாள் நீங்க கணிச்சு வச்சுக்கிறீங்க 299.8 ஜூல் கிலோ ஜூல் மூல் -1 கிலோ ஜூல் மூல் -1. டி வந்து பாப்பீங்களா இருக்குண்டா வந்து மைனஸ் டி வந்து பார்த்தா 500 கெல்வின் வேற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்டா எஸ் ஸ்டாண்டர்ட் கணிச்சு வச்சுக்கிறீங்க 113.5 113.5 10 சொல்லி போடுவீங்களா இருக்குண்டா கிலோ ஜூல் மூல் -1 கெல்வின் -1 அழக போடுவீங்க. இவரை ஜூல் மூல் -1 கெல்வின் -1 வச்சுக்கொள்ள கூடாது. ஆக வந்து 5ஆல பெருக்கிட்டு 2 தானம் தள்ளிட்டு இந்த பெருமானத்திலிருந்து வர்ற விடையை கழிச்சா சரி வெறும் மைனஸ் தான். அதை நான் கவனமா பார்த்து கொள்ளணும். உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்க நினைக்கிறேன். இவரும் வந்து பார்த்தா பிளஸ் இவரும் மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பார்த்தா பிளஸ் உங்களோட விட வந்து பார்த்தா கண்டிப்பா பிளஸ்ல வரப்போகுது. அப்ப இந்த இதுல வந்து பார்த்தமா இருக்கணும் விட மைனஸ்ல வரப்போறது. சாரி இவர் மைனஸ் இவர் மைனஸ் என்ன இவர் மைனஸ் சாரி இவர் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் விட பிளஸ்ல வரலாம் அல்லது மைனஸ்ல வரலாம். ஸோ பெருக்க போறீங்க 5ஆல 5 25 2 மிச்சம் 5 3 15 15 2 17 ஒரு மிச்சம் 5 5 5 3 6 5 5 சரி பாருங்க 5 3 15 எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிச்சம் சரி 5 25 2 மிச்சம் 5 3 15 ஒரு மிச்சம் 17 ஒரு மிச்சம் 5 5 3 6 5 5 வரப்போது 567.5 வேற 10 1 ஏன் இங்க 10 2 இருக்கு அங்க 10 3 இருக்கு 10 1 அதாவது 56.75 இது சகவில வருது. அவர் வந்து பார்த்தோம்னா இருக்கணும் 299.8 வந்து மைனஸ்ல இருக்கு. அப்ப விட மைனஸ் எல்லாம் வரப்போது இந்த சக பெருமானம் இது சின்னதா இருக்கு. ஆகவே வந்து பார்த்தோம்னா 299.8 அவர் மறையில இருக்கிறார். அதுல இருந்து வந்து பார்த்தா 56.75 வந்து பார்த்தா கழிப்பீங்களா இருக்கண்டா 80 போச்சுன்னா 5.5 வரப்போ. அதே மாதிரி வந்து பார்த்தா 9 6 போனா 3 9 5 போனா 4 2 வந்து பார்த்தா அப்படியே வரப்போகுது. ஸோ மைனஸ் 243.05 கிலோ ஜூல் மூல் -1 விட வருது. இந்த மாதிரி வந்து பாப்பீங்களா இருக்கண்டா வந்து டெல்டா ஜி ஸ்டாண்டர்டை கணிச்சு கொள்றீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைடா இங்க இந்த பெருமானங்களை வந்து கணிக்கிறது தான் பிரச்சனை. வருது ரைட் ஓகே. இந்த இடத்துல வந்து பாப்பீங்களா இருக்கண்டா வந்து இப்படி கவனமா சுருக்கி இந்த விடைகளை வந்து சுருக்கி எடுக்க வேண்டியது உங்களோட வேலை. அது எக்ஸாம்பிள்ல வந்து தரப்படக்கூடிய நேரத்திலையுமே நீங்கள் செஞ்சு முடிக்கிற அளவுக்கு கேள்வி வேகமா செய்வீங்களா இருக்கண்டா மட்டும்தான் உங்களுக்கு வரும் இந்த சுருக்கள் எல்லாம் நீங்க செய்துதான் பழகணும். உங்களுக்கு பார்க்கவே தெரியுதான் இப்படி எல்லாம் சுருக்கள் வருதுன்றா வந்து நான் இலகுவான கேள்வி தான் சுருக்குவேன் சொல்லி இருக்க கூடாது.
வெப்பநிலை அதிகரிப்பானது மேலே ஒன்றில் தரப்பட்டுள்ள தாக்கத்துக்கு சாதகமாக அமையுமா என்பதை காரணங்கள் தந்து குறிப்பிடுக. வெப்பநிலை மாற்றமும் எந்திரப்பை மாற்றமும் வெப்பநிலையை சார்ந்திருக்க மாட்டாது என கொள்க. வெப்பநிலை அதிகரிச்ச இந்த தாக்குதல் சுய இயல்பு கூடுமான்னு கேட்கிறான். நான் நேற்று சொன்னேன் வெப்பநிலை சார்பா பார்த்தமாக இருக்கண்டா சுய இயல்பை பற்றி நீங்க அறிய போறீங்களா இருக்கண்டா உங்களுக்கு டெல்டா ஜி சமன் டெல்டா எக்ஸ் மைனஸ் கீன் டெல்டா எக்ஸ்ல இவற்றை பெருமான மறைக்குறியலே இல்ல வருது. அப்ப உங்களுக்கு இவர் பார்த்தா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இல்லோ. அப்ப வெப்பநிலை கூட விழுக்கிறீங்க இவர் பெரிய பிளஸ்ஸா இல்ல வந்துடுவார், வர விழுக்கிறீங்க இவர் பிளஸ்ஸா மாற பார்த்துடுவார். ஆகவே இத்தாக்கத்தின் எந்திரப்பி மாற்றம் எதிரான இந்த தாக்கத்தின் எந்திரப்பி மாற்றம் எதிரானது. எனவே வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது தாக்கத்தின் சுய இயல்பு குறையும். நீங்க எழுத வேண்டிய விடைதான் இந்த தாக்கத்தினுடைய எந்திரப்பி மாற்றம் எதிரான. எனவே வெப்பநிலை அதிகரிக்கும் சுய இயல்பை குறைக்கும். ஒரு தாக்கத்தின எந்திரப்பி பார்த்தமாக இருக்கணும் நேரானதா இருக்குமா இருக்கண்டா வெப்பநிலை அதிகரிக்குமா இருக்கண்டா சுய இயல்பு கூடும். அதே சந்தர்ப்பத்துல ஒரு தாக்கத்தின் எந்திரப்பி மாற்றம் மறையா இருக்குமாக இருக்கண்டா வெப்பநிலை அதிகரிப்பு சுய இயல்பை குறைக்கும். நிறைய கேள்விகள் இந்த பகுதிகள் இந்த மாதிரி சாயல் தான் வந்திருக்கு. சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரி. சோ இதை முழுமையா செய்து முடிக்க 180 மார்க்ஸ் பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 2022, 23, 24, 25 கேள்விகளை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். இன்றைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.